because we are kings and our words matter. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே. நித்தம் என் உள்ளம் கர்த்தருக்குள்ளே இத்தரை மீதில் மேன்மை பாராட்டும். நித்தம் என் உள்ளம் கர்த்தருக்குள்ளே இத்தரை மீதில் மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டோராதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வார், பேரின்பம் காண்பார். சிறுமைப்பட்டோராதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வார், பேரின்பம் காண்பார். என்னோடே மன்னவனை மகிமைப்படுத்துங்கள், உயர்த்திடுங்கள். என்னோடே மன்னவனை மகிமைப்படுத்துங்கள், உயர்த்திடுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. ஆண்டவர் அவரை தேடி நின்றேனே, வீண் பயம் நீங்க செவி கொடுத்தாரே. ஆண்டவர் அவரை தேடி நின்றேனே, வீண் பயம் நீங்க செவி கொடுத்தாரே. வேண்டுதலோடு வேந்தனின் முகத்தை காண்கின்ற வேளை திடனளித்தாரே. வேண்டுதலோடு வேந்தனின் முகத்தை காண்கின்ற வேளை திடனளித்தாரே. நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து களித்திடுங்கள். நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து களித்திடுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் இரைக்காய் தாழ்ச்சி அடைந்தே ஏங்கிடக்கூடும். சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் இரைக்காய் தாழ்ச்சி அடைந்தே
வாழ்வில் நன்மைகள் கூடும். துங்கவனவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். காக்கும் நல் தேவனை நம்பிடுவேன், பாக்கியவான் என வாழ்ந்திருப்பேன். காக்கும் நல் தேவனை நம்பிடுவேன், பாக்கியவான் என வாழ்ந்திருப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே. சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் ஈரைக்காய் தாழ்ச்சி அடைந்தே ஏங்கிடக்கூடும். சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் ஈரைக்காய் காட்சியடைந்தே ஏங்கிடக்கூடும். துங்கவன் அவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். துங்கவனவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். காக்கும் நல் தேவனை நம்பிடுவேன், பாக்கியவான் என வாழ்ந்திருப்பேன். காக்கும் நல் தேவனை நம்பிடுவேன், பாக்கியவான் என வாழ்ந்திருப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி எல்லாரும் பாடுங்க. நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. இன்னொரு முறை. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வெள்ளை தொலைக்காட்சியின் மூலமாக இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட அந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. நாக்கில் என்ன இருக்குன்னு சொல்றாரு. என்ன இருக்கணும்? அவரை துதிக்கிற துதி எப்போ இருக்கணும்? எப்போதும் இருக்கணும். அப்பப்போ இல்லை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் இல்லை, எப்போதும் காலையும் மாலையும் இரவும் பகலும்
எப்போதும் எப்போதும் அவர் துதி. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். வருஷத்துக்கு கடைசிக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க ஏராளமான நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார் இந்த வருஷம் முழுக்க? அவளை எண்ணி பார்த்து துதித்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நாசியில சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், இருதயத்தில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார், சரீரத்தில் சுகத்தை கொடுத்திருக்கிறார், நம்முடைய வீடுகளை நன்மையால் நிறைத்திருக்கிறார், குடும்பங்களை கையின் பிரயாசங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். எவ்வளோ காரியங்கள்லேருந்து காப்பாற்றி இருக்கிறாரு, தப்பித்து விட்டுருக்கிறாரு, விடுவித்திருக்கிறார் இல்லையா? பாடுறதுக்கு ஏராளம் இருக்குது. கிறிஸ்தவர்களை பாடு பாடுன்னு பாட வைக்க வேண்டியதில்லை, சத்தம் போட்டு போட்டு போடு போடுன்னு போட வேண்டியதில்லை. இதெல்லாம் உணர்ந்தாங்கனாலே நல்லா பாட ஆரம்பிச்சிருவாங்க. நன்றி உள்ளத்தில் இருந்ததுனாலே பாட ஆரம்பிச்சிருவாங்க, துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கையை உயர்த்த ஆரம்பிச்சிருவாங்க, கையை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் நான் அதெல்லாம் சொல்கிறதில்ல, போடு 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 பாடு பாடுன்னு கத்திட்டு இருக்கிறது. இதைத்தான் சொல்கிறது கர்த்தருடைய நன்மைகள், அவருடைய ஆசீர்வாதம் நினைப்பூட்டுகிறது. ஏன்னா இதெல்லாம் நம்முடைய மனசுக்கு வந்தாலே அது வந்துடும், துதி வந்துடும். உள்ள நன்றியால் நிரம்பும், நிரம்பும் போது துதி வாயில் வரும். நிறைய பேர் இதெல்லாம் எண்ணி பார்க்கறதில்ல, நினச்சி பார்க்கறதில்ல, அதனால தான் துதி வாயில் வர்றதில்லை. இன்றைக்கு நாம் நினைத்து பார்ப்போம், ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்கணும், எண்ணி எண்ணி பார்த்து துதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரர்க்கே காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரர்க்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரர்க்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரர்க்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரர்க்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரர்க்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. வளம் நீரை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். வளம் நிறை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரர்க்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே.
அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. போற்றிடுவேன் தேவானே தூக்கி எடுத்தீர் என்னை. சத்துரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. போற்றிடுவேன் தேவனே தூக்கி எடுத்தீர் என்னை. சத்துரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. ஓ என் தேவானே அழைத்தேன் உம்மையே. தந்தீனல் சுகம் தந்தீனல் சுகம். போற்றிடுவேன் தேவானே தூக்கி எடுத்தீர் என்னை. சத்துரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே.
தூக்கி எடுத்தீர் என்னை, சத்துரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. பாடுவே கர்த்தரையே, உயிருள்ளவரை துதி பாடுவேன் தேவானை, ஜீவனுள்ள நாளெல்லாம் இன்பமே என்றுமாவர் தியானமே, மகிழுவேன் மகிழுவேன் கர்த்தருக்குள். ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை, ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை, ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை, ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை. பாடுவேன் கர்த்தரையே, உயிருள்ளவரை துதி பாடுவேன் தேவானை, ஜீவனுள்ள நாளெல்லாம் இன்பமே என்றுமாவர் தியானமே, மகிழுவேன் மகிழுவேன் கர்த்தருக்குள். ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை, ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை, ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை, ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை. ஆத்துமாவே ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை, ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை, ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை, ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை. மறுபடியும் கர்த்தரை துதிப்போம். ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை, ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை, ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை, ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை. ஹல்லேலூயா. இந்த வருஷ கடைசிக்கு வந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, அப்புறம் ஒரு ஒரு உபகாரமாக போகிறார். நோய்களை குணமாக்கி, நோய்களெல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறார். கழுகுக்கு சமானமாய்
உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இப்படியே சொல்லிகிட்டே போகிறான் பாருங்க, ஒரு நன்மையா என்னென்னலாம் பண்ணியிருக்கார். அக்கிரமெல்லாம் மன்னித்து, நோயெல்லாம் குணமாக்கி, பிராணன் அழிவுக்கு மீட்டு, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி, வயதை திரும்ப வாழ வயது போலாக்கி, என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்க. இன்னும் 103 மீதி வெள்ளம் வாசித்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக எல்லா நன்மையும் சொல்கிறான். என்னென்ன நன்மையெல்லாம் பண்ணுறாரு. எல்லா நன்மைகளாலும் நம்மை அவர் நிரப்புகிறவர். எத்தனை பேர் சொல்றீங்க நன்மையால் நிரப்பியிருக்காருன்னு? வழி நடத்தியிருக்காரு, காப்பாற்றியிருக்காரு, விடுவித்திருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோங்க தாவே. துதிக்கிறோம் தேவனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓமுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை வேளையிலே சங்கீதக்காரன் சொன்னது போல உம்முடைய உபகாரங்களை எல்லாம் நாங்கள் மறப்பதில்லை கர்த்தாவே. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகள், பாராட்டின அத்தனை கிருபைகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கிறோம். எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறது. எங்கள் வாய் உம்மை துதிக்கும் துதியால் நிரம்பி இருக்கிறது. உண்மையிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், இன்றைக்கு களி கூறுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், பெரியவர், போதுமானவர், அற்புதமானவர். இந்த வருஷம் முழுக்க எங்களை காத்திருக்கிறீர், நடத்தி இருக்கிறீர். உடைய கிருபை பெரியது கர்த்தாவே. துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கைவிடாது காத்தீர், இன்னுமேலும் காப்பீர். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும். ஜனங்கள் கவனத்தோடு அதை கேட்கட்டும். செவியை சாய் என்று சொல்லி இருக்கிறதே வசனத்துக்கு. வசனத்தை கவனிக்க சொல்லி இருக்கிறதே. செவியை சாய்க்கட்டும், கவனிக்கட்டும். இந்த வார்த்தைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. விடுதலை அளிக்கும் வார்த்தைகள் அவருடைய சகல காரியங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஜீவ பாதையில், வெற்றியின் பாதையில் அவர்களை நடத்தட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விடுதலை அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வசனத்தின் மூலமாக உண்டாகட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். காணிக்கையாளை கர்த்தராதிக்கின்ற நேரம் உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆறாலை பகிர்ந்துள்ள நீங்களும் காணிக்கையை செலுத்த விரும்பினால் எப்பொழுதே கிவிலிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் எம்ஆர்டி அனுப்பலாம். சபைத்திட்ட பணியில் கை கொடுக்கக்கூடியவர்கள் வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது போர்ட்டிகோவில் பெரிய காணிக்கைப்பட்டியில் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தசம காணிக்கையோடு கரங்களை உயர்த்துவோம். கர்த்தரை வார்த்தையாரி கேட்டுக் கொடுப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் தேவன் என்னுடைய குறைவுகளை எல்லாம் அவருடைய மகிமையை ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை கீழே பெற்றுக்கொள்வார்கள். புதிதாக வந்த வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்த தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்போலும் வெளியே இருப்போலும் மேலே அமர்ந்திருப்போம் ஒரு சில வினாடிகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்கிற புரோஷனை கொடுப்பார்கள். அதிலே சபை ஆராதனைக்குரிய நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். அதில் உங்கள் பெயரை விலாசத்தை எழுதி நீங்கள் போகும்பொழுது சிடி ஸ்டால் கடைசியில் கொடுத்தால் நம்முடைய போதர்கள் பேசின 8 செய்திகள் அடங்கிய MP3 சீடியும் வெற்றியும் வாழும்ங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையையும் வெகுமதியாக கூட பெற்று செல்லலாம். 2வது தமிழாரணை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் இந்த ஆராதனை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு எதிர்வுள்ள சேரில் வந்து அமர்முடியாக கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமான அறிவிப்பு, வருகிற 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு புது வருட ஆராதனை ஜீசஸ் கால்ஸ் வளாகம் வானரகத்தில் 10 மணிக்கு ஆரம்பமாகும். 12:30 அதை முடிஞ்சிடும் நினைக்கிறோம், எதிர்பார்க்குறோம். முடிந்தவுடனே சில இடங்களுக்கு போவதற்கு பஸ்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது எங்கெங்கே போகுங்கிறது வெளியில்
வால்லையும் சீரிசல் பக்கத்துலேயும் ஒட்டியிருக்கிறாங்க. அதை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் வருகிற 30ஆம் தேதி 6ஆம் தேதி ஆகிய 2 செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளும் நமக்கு இருக்காது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி மேரி ஜெகநாதன் அவளின் குமாரத்தி அகிலா ஜெகனுக்கும், பெங்களூர் புல் காஸ்பில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை சேர்ந்த திருமதி டெபாசிட் சின்ஹா அவளின் குமாரர் சிமியோன் சின்ஹாவுக்கும் திருமணத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரொரு பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுவதற்கு தனியாக நியாயமான காரணம் எவருக்காலும் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 2வது ஓலை அறிவிப்பு. மற்றொரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு அகஸ்டின் குணசேகரன் அவளின் குமாரர் சைமன் புஷ்பராஜுக்கும், சென்னை வில்லிவாக்கம் ECI சபையை சேர்ந்த திருமதி திரு யோகனான் அவளின் குமாரத்தி அன்னி பிரீத்திக்கும் திருமணத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரொரு பரிசுத்த விவாதத்தில் இணைக்கப்படுவதற்கு தனியாக நியாயமான காரணம் எவரைக்காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 2வது ஓலை அறிவிப்பு. புது வருட ஆராதனை 10 மணிக்கு, இரவு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது. ஒரு 12:45 முடிஞ்சிடும். அந்த நள்ளிரவில் பஸ்ஸில் போக விரும்புகிறவர்கள், அவளுக்கு சிட்டி பஸ்ஸஸ் இருக்குது, அது மெயின் ரோடு, அங்கே எல்லா பஸ்ஸும் வருது. இருந்தாலும் நாங்களும் சில பஸ்ஸுகள் ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். அது ஒரு 8 திசையில் போகிற மாதிரி. அது நீங்கள் இருக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகுமான்னு தெரியல, அந்த பக்கம் எங்கேயாவது போனால் ஏறிட்டு நீங்கள் போகலாம். அது அந்த மெயின் ரோட்லேயே அந்த பஸ்ஸுகள் நிற்கும். இந்த வசதியை தேவைப்படுகிறவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். எபிரேயர்களது நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். எபிரேயர் 4. நியூ இயருக்கும் ஒரு 15-20 நிமிஷம் முன்னாடி வந்தால் தான் அங்கே பார்க்கிங்கெல்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா அவ்வளோ காரணம் ஒரே நேரத்தில் பார்க் பண்ணணும். எல்லாம் உள்ளே நுழையிறதுக்கே லைனில் நின்றுருப்பாங்க. அதனால் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா தான் பார்க் பண்ணிட்டு வந்து உட்காரத்துக்கு சரியாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஆராதனை ஆரம்பிக்கும் போது எல்லோரும் இருக்கலாம். இந்த சபையில் அப்படி தான் நம்ம பண்ணுறது. ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வர்றது நல்லதில்லை. ஆரம்பிக்கும் போதே எல்லோரும் அங்கே இருக்கலாம். அதுக்கு திட்டமிட்டு வர வேண்டும். கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா தான் ஆரம்பிக்கும் போது எல்லோரும் கரெக்டாக அங்கே இருக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நாம் பண்ணின அறிக்கையை ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது. Let us hold fast our confession. Our confession. நம்முடைய அறிக்கை. எல்லோரும் சொல்லுங்கள், நம்முடைய அறிக்கை. கடந்த சில வாரங்களாக இந்த விசுவாசம் என்னும் பிரமாணம் என்றதை பற்றி போதிச்சு வருவோம் இல்லையா? நீண்ட போதனை, தொடர் போதனை. விசுவாசம் எப்படி ஒரு பிரமாணத்தை போல கிரியை செய்கிறது என்பதை குறித்து போதித்து வருகிறேன். சுலபமாக கற்றுக்கொள்ளலாம் விசுவாசத்தை. ஒரு சபைக்கு போனால் அங்கே விசுவாசத்தை போதிச்சா எனக்கு எப்படி தெரியாது மர்மமான விதத்தில் வேலை செய்யுதுன்றதில்ல. விசுவாசம் இப்படி தான் வேலை செய்யுங்கிறது சுலபமாக வேதத்தில் கற்பிக்கப்படுகிறது. ஆபிரகாமை பாருன்னு சொல்கிறார் கர்த்தர். விசுவாச கதைகள் நிறைய சொல்லப்படுறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தை வாசித்தீங்கன்னா அந்த மலையை பெயர்க்கிற விசுவாசத்தை குறித்து 11ஆம் அதிகாரத்தில் வருது இல்லையா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுன்னு போன்னு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த 11:23 அதை சொல்கிறதுக்கு முன்னால் 10 அதிகாரத்தில் 10 தடவை விசுவாசத்தை போதிக்கிறதுக்குனே பல சம்பவங்கள், பல சுகமளிக்கும் சம்பவங்கள், காற்றையும் கடலையும் அதட்டுற சம்பவம், இப்படியெல்லாம் நடக்கிறது விசுவாசத்தை போதிக்கிறதுக்கு. அப்போ ஆதி திருச்சபையில் எப்படிப்பட்ட பிரசங்கங்கள் நடந்திருக்கும்ன்றத அதுலேருந்து நமக்கு தெரியுது. ஏன்னா அதெல்லாம் எழுதப்பட்டது மார்க் எழுதுகிறாரு, பேதுருட்ட கேட்டு எழுதினாருன்றாங்க. பேதுருடைய பிரசங்களை கேட்டு அவர் சொன்ன காரியங்களை வச்சு தான் அந்த காஸ்பிளை கம்பைல் பண்ணாங்கன்றாங்க. காஸ்பிள் சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம்ன்றது எப்படி கொண்டு வரப்பட்டது, எப்படி எழுதப்பட்டதாம், பேதுரு பிரசங்கத்தெல்லாம் கேட்டு அவர் அங்கங்கே போய் பிரசங்கம் பண்ணதெல்லாம் கேட்டு அதையெல்லாம் கம்பைல் பண்ணி அதைத்தான் சுவிசேஷமாக கம்பைல் பண்ணாங்க. அவர் இருக்கிற காலத்திலே இதை அவரே பார்த்துருப்பாருன்றது கூட சொல்கிறாங்க. சரி, அப்போ பேதுரு என்ன பிரசங்கித்திருப்பார்ன்றது அதுலேருந்து விளங்குது. நிறைய விசுவாசத்தை குறித்து
போதித்திருப்பார்கள். அதனால தான் விசுவாசத்தை பற்றி அவ்வளோ பெரிய ஒரு எம்ஃபசிஸ் அங்கே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் விசுவாசத்தை போதிக்கும் அத்தனை வேத பகுதிகள், 10 வேத பகுதிகள் அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் தான் மலையை பார்த்து சொன்னால் கூட போகும்னு அப்படிப்பட்ட ஒரு வசனம் வருது. திடுதிப்புன்னு ஒன்றும் வரல, அதை நம்ம தனியாக வாசிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே 1ஆம் அதிகாரத்தில் தான் ஆரம்பிச்சிருது. விசுவாசத்தை பற்றி கருத்தாய் போதிக்கிறார்கள். அந்த சுவிசேஷமே விசுவாசத்தை போதிக்கிறதுக்குன்னே அந்த நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது பேதுரு என்ன போதிச்சிருப்பார், பேதுரு என்ன போதிச்சிருப்பாருன்னு தெரியுறது மட்டும் இல்லை, பேதுரு என்ன போதிப்பார்னா ஏசு என்ன போதிச்சிருப்பார் இந்த உலகத்தில், ஏசு எதை பெருசுப்படுத்தியிருப்பார், ஏசு எதை அதிகமாக போதிச்சிருப்பாரோ அதைத்தான் பேதுருவும் நிச்சயமாக வலியுறுத்தி போதித்திருப்பார். அப்போ விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம். இதில் முக்கியமாக இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் என்கிற இந்த காரியத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். பாசிட்டிவ் கன்ஃபெஷன் சொன்னால் இதுதான் நம்முடைய அறிக்கை. கிறிஸ்தவர்கள் அறிக்கைன்னு சொன்னாலே என்ன நினச்சிட்றாங்க, பாவ அறிக்கைன்னு நினைக்கிறாங்க. அதுதான் அறிக்கைன்னு சொல்லி பாருங்கள். கிறிஸ்தவர்கள்ட்ட உலகம் முழுவதும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, கிறிஸ்தவர்கள் மத்தியில் கிறிஸ்தவமே ஒரு பெரிய அறிக்கைன்னு ரிஃபார்மர்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. மார்ட்டின் லூத்தர் போன்றவர்கள் கிறிஸ்தவமே ஒரு அறிக்கைன்னாங்க. அதை யாரும் விளங்கிக்கல என்னன்னு, ஏன் அப்படி சொன்னாங்கன்ற. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எப்படி ஆகிட்டாங்கன்னா, அறிக்கைன்னு சொன்னால பாவத்தை அறிக்கை செய்கிறது, ஐயோ நான் பாவி அப்படின்னு அறிக்கை செய்கிறது. அந்த பாவம் செய்யும்போது அறிக்கை செய்யலாம், தப்பு இல்லை. பாவம் செய்யும்போது அறிக்கை செய்யணும். ஏன்னா அது நம்மளுக்கு தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை கெடுத்துருது இல்லையா. அதை அறிக்கை செய்து அது சரி பண்ணணும், அது நிச்சயம். ஆனால் எந்நேரமும் பாவம் செஞ்சிட்ருக்கோம், எந்நேரமும் இதே அறிக்கை செய்துக்கிட்டு இருக்கிறோம். சிலர் வெறும் பாவத்தை எப்போ பார்த்தாலும் நான் பாவின்னு அறிக்கை செய்கிறது மட்டும் இல்லை, இன்னொன்று அறிக்கை செய்கிறாங்க. அது என்னென்னா, நான் ஒன்றும் இல்லை, குப்பை தூசி புழு பூச்சி, இது அவளுடைய அறிக்கை. இதைத்தான் நெகட்டிவ் கன்ஃபெஷன்றோம். இதைத்தான் நெகட்டிவ் கன்ஃபெஷன் என்று சொல்கிறோம். கேட்டால் என்ன சொல்கிறாங்க, பவுலே சொல்கிறாரு, இப்படி சொல்கிறாரு, ஆபிரகாம் சொன்னார் நான் தூசின்னு, பவுல் இப்படி சொன்னாராக்க நான் பாவின்னு, பிரதான பாவின்னாரு. பவுல் சொன்னார் என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, அது இது பிறப்பு, அது எல்லாம் குப்பையாக எண்ணினேன் அப்படிங்கிறாரு. சொன்னார். எதுக்கு சொன்னார்? அவர் ஒரு பாயிண்ட்டை சொல்லிகிட்டு இருக்கிறாருங்க. கிறிஸ்துவ அறிகிற அறிவுன்னு வரும்போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது கிடையாதுன்றாரு. அது கரெக்டு தான், அவர் சொல்கிறது கரெக்டு தான். அந்த பாயிண்ட்டை விளங்கிக்கல இவங்க விளங்கி என்ன சொல்கிறாங்க, எந்நேரமும் என்ன சொல்கிறது, நான் குப்பைன்னு அப்படியே சொல்லிட்டு இருந்தார் பவுல். ஊரெல்லாம் போய் ஜெபம் பண்ணும் போதெல்லாம், ஆண்டவரே குப்பையும் தூசியும் புழுவும் பூச்சியுமாக இருக்கிற நான் அருகதையிட்டேன். அப்படி பாருங்கள், பெரிய வித்தியாசம் இருக்குது. எதையோ ஒன்று எடுத்து எதையோ ஒரு இதை பில்டப் பண்ணிக்கூடாது. நம்மளே நினச்சி இப்படி தான் ஜெபம் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நம்மளை நம்மளை பற்றி சொல்லணுமாக்கும், இதுதான் தாழ்மையாக்கும்னு நினைக்கிறது மகா பெரிய தப்பு. தாழ்மைன்னா என்னன்னு சொன்னேன், தாழ்மைன்றது நான் குப்பை, நான் தூசி, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது தாழ்மை கிடையாது. கன்ஃபெஷன்ற வார்த்தையுடைய அர்த்தமே என்ன, சேயிங் த சேம் ஆஸ் காட். அதாவது கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரோ நம்ம பற்றி அதையே நாமும் சொல்லுகிறது. இப்போ ஒரு குற்றவாளி கூண்டில் போய் நிற்கிறான், அவன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறான், ஒரு கொலையை செஞ்சான்னு குற்றம் அவன் பேரில் இருக்குது. அவன் கன்ஃபெஸ் பண்ணுறான்னு வைங்க, கன்ஃபெஸ் பண்ணுறான் அப்படின்னா என்ன கன்ஃபெஸ் பண்ணுறான், குற்றம் செய்தான்னு சொல்கிறாங்க, நான் குற்றம் செய்யலைன்னு சொல்கிறது இல்லாமல் குற்றம் செஞ்சேன்னு ஒத்துக்கிறான் பாருங்கள், அதைத்தான் கன்ஃபெஷன்ன்றாங்க. அவங்க சொல்கிறத இவன் என்ன பண்ணுறான், அப்படியே சொல்கிறான். ஆமாம் நான் தான் செஞ்சேன், நான் தான் குத்தினேன், நான் தான் சுட்டேன், நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி அவன் கன்ஃபெஸ் பண்ணுறான் பாருங்கள். அப்போ அவங்க குற்றம் சாட்டுகிறதுக்கும் இவன் கன்ஃபெஸ் பண்ணுறதுக்கும் பெரிய ஒற்றுமை இருக்குது. அவங்க சொல்கிறதே தான் இவன் சொல்லுகிறான். அதுக்கு தான் பேர் கன்ஃபெஷன் என்று. கிறிஸ்தவத்தில் கன்ஃபெஷன் அறிக்கை, நாம் பண்ணுகிற அறிக்கைங்கிறது என்ன, கர்த்தர் ஒன்று சொல்கிறார் நம்மளை பற்றி, அதையே நாமும் சொல்லுவது தான் அறிக்கை. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் நம்ம தூசின்றாரா, குப்பைன்றாரா, பூச்சின்றாரா, புழுன்றாரா, என்ன சொல்கிறாரு, நாம் தேவனுடைய சாயலில் அப்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிற மனுஷர்கள். கர்த்தர் அப்படி சொல்லலை. அப்படி தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா தப்பாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். எத்தனையோ வருஷமாக நானும் பார்க்குறேன் பாருங்கள், ஜனங்க கண்ணை மூடினாங்கன்னா ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கிறிஸ்தவங்க, நான் குப்பை தூசி பூச்சி புழு தான் வாயில் வருது. ஏன்னா இதை அவர்களுடைய அறிக்கையாக்கி கொண்டார்கள். தங்களுடைய அறிக்கையாக எதை ஆக்கிக்கிட்டாங்க, இந்த நெகட்டிவ் கன்ஃபெஷனை தங்களுடைய அறிக்கையாக்கி கொண்டாங்க. இதை டெய்லி செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நான் குப்பை தூசி புழுன்னு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய சுய மரியாதையை கெடுத்துடும். அது உங்களை நீங்கள் ஒரு நல்லாவே பார்க்கவே முடியாது. ஒரு அன்ஹெல்த்தி ட்ரெண்டை உண்டாக்கிடும், ஒரு அன்ஹெல்த்தி ஆட்டிடியூடை உண்டாக்கிடும் பாருங்கள்.
அதுவும் இல்லாமல் நான் குப்பை தூசின்ட்டு அப்புறம் போய் ஜெபம் பண்ணி அவர் இந்த குப்பை தூசிக்கு பதில் சொல்லுவார்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? நான் குப்பை தூசின்னு சொல்லிக்கிட்டு பூச்சி புழுன்னு சொல்லிக்கிட்டு பரலோகம் போவேன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? பரலோகம் நான் குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டுற இடமா அது? குப்பை மேடா பரலோகம் கிடையாது. இருக்கீங்களா? இப்போ தான் யோசித்து பார்க்குறாங்க சில, அடக்கடவுளை இப்படி யோசிக்கலையான்னு. நான் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். இதிலே பிறந்து இதிலே வந்தவன் நான். ஒரு நாள் உட்காந்து யோசித்து பார்த்தேன், இதெல்லாம் சரியான முட்டாள்தனமாக இருக்குது அதுன்னு. அப்புறம் பைபிளில் தேடி தேடி பார்க்குறேன், பவுல் அப்படி ஒன்றும் சொல்லலை. நான் குப்பை, நான் தூசி, நான் புழு பூச்சின்லாம் சொல்லிட்டு இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? ஒருவன் இனி ஒரு மனுஷனையும் நான் மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எப்படி சொல்கிறார் பாருங்க. அவர் சொல்கிறார், யுவர் heirs and joint heirs with Christ. நீங்கள் சுதந்திரராயும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரராயும் இரு. நம்ம யார்? கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குரிய, தேவனுக்கு சொந்தமான எல்லாவற்றிற்கும் வாரிசுகளாக நாம் இருக்கிறோம். அதுதான் வேதவசனம் சொல்லுது. என்ன மாதிரி ஒரு அறிக்கை பாருங்கள், எப்படி இருக்கிறோன்றதுக்கு அவர் சொல்கிறார், நான் புது சிருஷ்டின்றாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறார், நீங்கள் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். யார் நம்ம? முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். தான் அறிக்கை. இதுதான் நம்முடைய அறிக்கை. பாசிட்டிவ் கன்ஃபெஷன்னா என்னன்னு புரிந்து கொள்ள வேணும் பாருங்கள். இந்த குப்பை தூசின்றது நம்ம அறிக்கையே கிடையாது. அதை பண்ணிகிட்டு இருந்தால் விட்டுருங்க என்னையோட. இங்கே வந்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துக்கிட்டு அப்புறம் அதை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, நான் குப்பை தூசி பூச்சி புழுன்னு. இது யாராவது சொன்னால் கூட காதை நல்லா அடைச்சிக்கணும். சில இடத்துக்கு போனாலே காதில் பஞ்சு வச்சுட்டு தான் போகணும். இது நம்ம காதில் விழுகிறதே நல்லதில்லை, குப்பை தூசி புழு பூச்சின்னு. ஏன்னா நம்ம அது கிடையாது. பாசிட்டிவ் கன்ஃபெஷன்னா நம்முடைய அறிக்கை, நாம் பண்ணின அறிக்கை. லெட் அஸ் ஹோல்ட் ஃபாஸ்ட் டு அவர் கன்ஃபெஷன். அவர் கன்ஃபெஷன்னா இதுதான் நம்முடைய அறிக்கை. எது? நான் புது சிருஷ்டி, நான் உடன் சுதந்திரன், நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன், நான் உலகத்தை ஜெயிக்கிறவன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது பாருங்கள். எல்லாமே என்னிடத்தில் பயம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, எனக்கு குறைவில்லை. இயேசுவினுடைய ஆண்டவராக இருக்கிறார். பிரச்சனை என்ன ஆள முடியாது, தொந்தரவுகள் என்ன ஆள முடியாது, இருள் என்ன ஆள முடியாது, பயம் என்ன ஆள முடியாது. இயேசுவினுடைய ஆண்டவராக இருக்கிறார். இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். 5 இது சொன்னேன் இல்லையா, பாசிட்டிவ் கன்ஃபெஷன் கொடுத்தேன் இல்லையா சொல்கிறதுக்கு. தினந்தோறும் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களா? எந்நேரமும் சொல்லணும். ரொம்ப ஜாஸ்தி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறார், எதுலேயுமே ரொம்ப ஓவராக போகக்கூடாதுங்க, இதில் போகலாம் ஓவராக. மீதியெல்லாம் ஓவராக போகிறது, வளன்னு பேசுகிறது, எதையாவது ஊரில் இல்லாத கதையெல்லாம் சொல்கிறது, கதை கட்டுறது, இதெல்லாம் பண்ணலாம் கிறிஸ்தவர்கள். இதைத்தான் ஓவராக சொல்லக்கூடாது. குப்பை தூசி புழுலாம் நிறைய சொல்லலாம். அது இதைத்தான் ரொம்ப ஓவராக போயிடாதீங்க. அதில் ஒரு பிரசங்கியார் சொல்கிறாராம் பாருங்கள். இன்னொரு பிரசங்க, இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுற விசுவாசத்தெல்லாம் போதிக்கிற ஒரு பிரசங்கியார், இன்னொரு பிரசங்கியார் வந்து சொல்கிறாராம், ரொம்ப ஓவராக அதில் போயிடாதீங்க விசுவாசத்தில், ரொம்ப ஓவராக போயிடாதீங்க அதில் அப்படிங்கிறாராம். இவர் சொன்னாராம், ஓவராக அதில் போய் தான் தரித்திரத்தில் கிடக்கிறேன். இப்போ ஓவராக சொல்லி தான் இப்படி இப்போ பாசிட்டிவாக மாறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாராம். பாருங்கள், அப்போ முற்போக்கான அறிக்கை, பாசிட்டிவ் கன்ஃபெஷன். எல்லாம் சொல்லுங்கள், பாசிட்டிவ் கன்ஃபெஷன். பாசிட்டிவாக இருக்கணும். ரொம்ப இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். பாசிட்டிவ் கன்ஃபெஷன் இதுதான் நம்முடைய கன்ஃபெஷன். அதெல்லாம் நம்முடைய கன்ஃபெஷன் கிடையாது. ஆமாம், பாவத்தை அறிக்கை செய்கிறோம். எப்போ அறிக்கை செய்கிறோம்? பாவம் செய்யும்போது மாத்திரம் அறிக்கை செய்கிறோம். அந்த பாவத்தை சரி பண்ணுறதுக்கு, அதை அதிலிருந்து சுத்திகரித்து கழுவுப்படுத்துறதுக்காக அதை அறிக்கை செய்கிற மொழிய எந்நேரமும் அதை அறிக்கை தான் பாவி பாவி பாவின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது இல்லை. எந்நேரம் எதை சொல்லிகிட்டு இருக்கிறோம்? உலகத்தை ஜெயிக்கிறவன் நான், மேற்கொள்ளுகிறவன் நான், வெற்றி சிறக்கிறவன் நான், என்னால் எல்லாம் கூடும். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து அப்படிப்பட்டவர், அவர் பெரியவர், நல்லவர், வல்லவராக இருக்கிறார். இதுதான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன். இதை சொல்லுங்கள் பாருங்கள், சுகம் உண்டாகும். இதை சொல்லுங்கள், வெற்றி உண்டாகும். இதை சொல்லுங்கள், தைரியம் உண்டாகும். சும்மா ஜனங்க பாருங்கள், இது விளங்கிக்கிறது இல்லை. என்ன சொல்லுது? ஜாம் பண்ணுங்க பிரதர். என்னென்ன ஒரே பயமாக இருக்குது. இவங்களும் உடனே தலையில் வச்சு ஜாம் பண்ணுறது. இப்படி அடுத்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் எங்கேயாவது மீட்டிங் அங்கே நின்றுப்பான் லைனில் போயிட்டு, ஜாம் பண்ணுங்க பயமாக இருக்குது. நீங்கள் 10 வருஷம் வந்து பாருங்கள், ஜாம் பண்ணுங்க பயமாக இருக்குதுன்னு நின்றுருப்பான். தலை மட்டும் கொஞ்சம் வழுக்கையாக இருக்கும். ஏன்னா அத்தனை பேர் தலையில் கை வச்சு, இத்தனை பேர் தலை கை வச்சே வழுக்கையாக இருக்குது தலை நிறைய கிறிஸ்தவர்களுக்கு.
ஜெபம் பண்ணுங்க, பயமாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க, பயமாக இருக்குது. நான் தான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணுங்க பயமாக இருக்குன்னா வந்து வசனத்தை கேளுங்க, அப்போ தான் பயம் போகும். வந்து எப்படி பேசணும்னு கற்றுக்குங்க, வாயிலேருந்து என்ன வரணும்னு கற்றுக்குங்க, நம்முடைய அறிக்கை என்னன்னு கற்றுக்குங்க, அப்போ தான் பயம் போகும். சும்மா நான் தலையில் கை வச்சுத அதான் ஒருத்தர் சொன்னார், வெறுங்கையை வெறுந்தலையில் வச்சு பிரயோஜனமே இல்லைன்னாரு. வெறுந்தலையில் கொண்டு போய் வெறுங்கையை வச்சு பிரயோஜனமே கிடையாது. நம்ம தலைக்குள்ளே இறங்கணும் விஷயம், அப்போ தான் பயம் போகும், சந்தேகம் போகும், இந்த தாழ்வான எண்ணங்கள் நீங்கும், எல்லாம் நீங்க முடியும். சரி, இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷனை பற்றி சில காரியங்களை சொல்லிட்டு வந்தேன். இதனுடைய லாஜிக் அண்ட் ரீசனிங், இதுக்கு பின்னால் இருக்கிற காரண காரியங்களை இதை பற்றி நிறைய போச்சிருக்கிறேன் பாருங்கள். ஆனால் அதுக்குள்ளே போக விரும்பலை. அதனுடைய உதாரணங்கள் பாசிட்டிவாக, எப்படி தாவீது எப்படி கோலியாத்தை கொல்லும்போது 5 முறை சொன்னான், என்ன பண்ண போகிறன்றதை முதல்ல சொல்லிட்டான். வாசித்து பாருங்கள், 1 சாமுவேல் 17 வாசிங்க. 5 முறை என்ன போகிறேன்னா பண்ண போகிறேன்ற தலையை சீவி ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக்குவேன்றான். நம்ம கூட நம்ம பிரச்சனையை பார்த்து சொல்லணும், என்ன பண்ண போகிறேன், தரித்திரமே, நோயே, தோல்வியே, உன்னை நான் என்ன பண்ணுற போகிறோம், தலையை சீவி ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக்குவேன்னு அப்படி பேசணும் டெய்லி. பாருங்கள், பிரச்சனையை என்ன பண்ண போகிறோம், பிரச்சனைக்கு என்ன ஆக போகிறது, மலையே நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னார். சொன்னால் ஆகுன்றாரு. இதெல்லாம் நான் நிறைய காமிச்சிருக்கிறேன். அதனால் அதுக்குள்ளே போக விரும்பலை. அதெல்லாம் வாங்கி கேளுங்க, நீங்கள் சீடியெல்லாம் விற்கிது, அதை கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த மாதிரி சீரீஸை என்ன வாங்க விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அதெல்லாம் வாங்கி நிறைய கேட்கணும் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு நாளில் சொல்கிற விஷயம் இல்லை. ஆனால் அதுக்கு பின்னால் உள்ள காரண காரியங்களை தான் இந்த முறை நான் டீல் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அது ரொம்ப இதனுடைய லாஜிக்னு சொல்கிறோம். அது வந்து உலக பிரகாரமாக பாஷையில் சொல்ல போனால் அப்படி சொல்லலாம் லாஜிக்னு. இதுக்கு பின்னால் உள்ள உபதேசம், கிறிஸ்தவ முறையில் சொன்னால் எப்படி சொல்கிறது, இதுக்கு பின்னால் உள்ள டாக்ட்ரினல் பேசிஸ், ஃபவுண்டேஷன். இந்த அறிக்கைன்னு சொல்கிறோமே, இதனுடைய டாக்ட்ரினல் பேசிஸ் என்ன, இது எங்கேருந்து வருது, இது என்ன புது உபதேசமாக ஒருத்தர் சொல்கிறார். ஓஹோ, நீங்கள் இப்போ புதுசாக அமெரிக்காவிலேருந்து கொண்டாந்துருக்கீங்களா, இது புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு. புதுசாக எங்கே கண்டுபிடிச்சிருக்கிறேன், அமெரிக்காவிலன்னா அப்படி என்ன எல்லாத்தையும் புதுசாக கண்டுபிடிச்சிடுறாங்க, அவங்களே வழி தெரியாமல் தேடின்னு இருக்கிறாங்க. அவங்க என்ன புதுசாக கண்டுபிடிக்கிறது, ஒன்றும் இல்லை, பைபிளில் ஏற்கனவே இருக்குது, நம்ம கண்ணு மூடி இருக்குது. சர்ச்சுக்கு போன உடனே கண்ணு மூடிக்கிறோம் நம்ம, அவங்களும் மூடுன்றாங்க. எங்கே பாத்திர போகிறீங்களோன்னு மூடக்கூடாது, கண்ணை திறக்கணும். சர்ச்சுக்கு போகிறதுக்கு எதுக்கு போகிறோம், கண்ணு திறக்கப்படணும். நான் ஏதாவது ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கண்ணு ஆண்டவரே இவங்க கண்ணை மூடணும் போது ஜெபம் பண்ணுறதில்ல, ஆண்டவரே இவங்க கண்ணை திறவும் ஜெபம் பண்ணுறேன். மனக்கண்கள் பிரகாசம் அடையணும்னு நான் ஜெபம் பண்ணுறோம் ஒழிய கண்ணை மூடுறதுக்கு ஜெபம் பண்ணல. சரி, அப்போ இதில் இன்னும் ஆழமாக போகணும் பாருங்கள். இது ஒன்று சொன்னேன் உங்களுக்கு போன வாரம். அது என்னென்னா, ஏன் அறிக்கை செய்கிறோம், இதன் பின்னால் உள்ள உபதேசம் என்ன, உபதேச ஃபவுண்டேஷன் என்ன, இதுக்கு இந்த முற்போக்கான அறிக்கை ஏன் அவசியம், இது ஏன் முக்கியங்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் என்ன. முதல்ல ஒன்று சொன்னேன், ஏன் அறிக்கை செய்கிறோன்னா, வார்த்தை வந்து விசுவாசத்தால் நிரம்பி இருக்கிறது, ஒரு மிசைல் மாதிரி. அதுக்குள்ளே விசுவாசம் என்னும் ஆவிக்குரிய சக்தி நிறைந்து இருக்கிறது. அதனால தான் வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார். வார்த்தையை சொன்னார், உலகங்கள் உண்டாயின. தம்முடைய வார்த்தையினால் உலகங்களை எப்படி உலகத்தை உண்டாக்க முடியும் வார்த்தையில்? ஏன்னா வார்த்தைக்குள்ளே உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. வார்த்தை லேசான காரியம் கிடையாது. கடவுளுடைய வார்த்தைக்குள்ளே உருவாக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் நீங்கள் சொல்லக்கூடாது, என்னங்க சுகம் இல்லைன்றேன், தலையில் இல்லை கை வைங்க, ஏதாவது தீர்க்கத்தன்னு சொல்லுங்கள், என்னத்தையா சொல்லுங்கள், வசனம் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? வசனத்துக்குள்ளே தானே விஷயமே இருக்குது. சுகமாக்கக்கூடிய வல்லமை எங்கே இருக்குது? இந்த வார்த்தைக்குள்ளே இருக்குது. அதனால தான் வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, சுகத்தை கேட்டால் வார்த்தை அனுப்புகிறாரு அவர். சுகத்தை அனுப்ப வேணாமா? சுகத்தை எப்படி அனுப்புவார்? வார்த்தைக்குள்ளே சுகமாக்குகிற வல்லமையை வைத்து, சக்தியை வைத்து தான் அனுப்புகிறார். அப்போ கடவுளுடைய வார்த்தைக்குள்ள அபார சக்தி இருக்குது. விசுவாசம் என்னும் ஒரு சக்தி சுகத்தையும் விடுதலையும் தந்து மனுஷனை விடுதலையாக்கி வெற்றிக்குள்ளாக்கி அவனை வெற்றி சிறக்க வைக்கிற ஒரு சக்தி இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது. அப்போ ஏன் அறிக்கை ரொம்ப அவசியம்னா, இந்த உலகத்தில் 2 பிரமாணங்கள் கிரியை செய்யுதுன்னு சொன்னேன். ஒன்று வந்து பாவம் மரணம் என்கிற பிரமாணம், ரோமர் 8:2 காமிச்சேன் இல்லையா? பாவம் மரணம் என்ற ஒரு பிரமாணம். பாவம் மரணம் எப்போ ஆரம்பிச்சது? ஆதாம் பாவம் செஞ்ச உடனே அந்த பிரமாணம் என்ன ஆயிடுச்சு? எஃபெக்டுக்கு வந்துருச்சு. பாவம் வந்தது, பாவத்தின் மூலமாக மரணம்
உலகத்தில் பிரவேசித்தது என்று ரோமர் 5:12 சொல்லுகிறது. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை இனாகிரேட் பண்ணி ஆரம்பிச்சு வச்சுட்டான் ஆபிரகாம், அது ஆதாம். அப்படி தான் சொல்லியிருக்குது 5:12 ரோமரில். அது ஆரம்பிச்சு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுருக்குது. பாவம் மரணம், பாவம் மரணம், பாவம் செஞ்சால் கண்டிப்பாக எல்லா தீமையும், மரணம்னா எல்லா விதமான தீமைகளும், வெறும் சாகிறது இல்லை. சாகிறது எவ்வளோ பெட்டர். சில நேரத்தில் நிறைய பேர் செத்துக்கிட்டே இருக்கிறேன்றாங்க பாருங்கள், அது வேற, அது ரொம்ப மோசம் இல்லையா? தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்வாங்க சிலர். திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கும், சச்சரவாக இருக்கும், சண்டையாக இருக்கும். சொல்கிறது கேட்டிருக்கீங்களா? தினந்தோறும் சாவுங்க, செத்துக்கிட்டே இருக்கிறேன் டெய்லி அப்படின்வாங்க. அந்த சாவை சொல்கிறேன். பாவம் மரணம்னா அப்படிப்பட்ட ஒரு மரணம் உலகத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டது. எல்லா தீமையும் மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு. இன்னொரு பிரமாணம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இனாகிரேட் பண்ணப்பட்டது. அது என்ன பிரமாணம்? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே அப்படிங்கிறார் அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 8:2. அப்போ இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், the spirit of life in Christ Jesus, அது வந்து மரணத்தை உண்டாக்கக்கூடிய பிரமாணம். மரணம்னா செத்துக்கிட்டே இருக்கிறது, காசு இல்லாமையே செத்துக்கிட்டு இருக்கிறது, சுகம் இல்லாமையே செத்துக்கிட்டு இருக்கிறது, வெற்றி இல்லாமலே தோல்வியிலே செத்துக்கிட்டு இருக்குது. தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்கிறேங்க, தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்றாங்க பாருங்கள். அதுதான் பாவம் மரணம் என்கிற பிரமாணம், கீழே இழுக்கிற பிரமாணம், ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற பிரமாணம். அது வேலை செய்துக்கிட்டே இருக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில். இதன் மத்தியில் இயேசு வர்றாரு, அவர் இன்னொரு பிரமாணத்தை இனாகிரேட் பண்ணுகிறார். 2வது ஆதாம் இவர் வந்து இன்னொரு பிரமாணத்தை ஆரம்பிச்சு வைக்கிறார். இந்த பிரமாணம் என்ன? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அது வந்து சாவின் பிரமாணம். அது தோல்வியை உண்டாக்குது, அழிவை உண்டாக்குது, சுகவீனத்தை உண்டாக்குது, வீழ்ச்சியை உண்டாக்குது, தரித்திரத்தை உண்டாக்குறது, பயத்தை உண்டாக்குது, எல்லாத்தையும் உண்டாக்குது. மரணம், செத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்க. இது வந்து வாழ்வை உண்டாக்குகிறது, ஜீவனை உண்டாக்குகிறது, வெற்றியை உண்டாக்குகிறது, சுகத்தை உண்டாக்குகிறது, பலத்தை உண்டாக்குகிற பிரமாணம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிற ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் வேதத்தில். இதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து தியானிக்கணும். இதை தியானித்தாலே வாழ்க்கை சரியாக போயிடும் பாருங்கள். ஏதோ மத பிரசங்கம் மாதிரி கிடையாது இது, கிறிஸ்தவ பிரசங்கங்கிறது. இது ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள். வசனம் ஜீவனாக இருக்குதுன்னார் இயேசு. நான் சொல்லுகிற வார்த்தைகள், என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. இந்த வசனத்தை கேட்டு உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகலனா, வாழ்க்கையில் வெற்றி உண்டாகலனா, மேற்கொள்ளுகிற சக்தி உண்டாகலனா, நீங்கள் வசனத்தை கேட்கல, வேற என்னத்தையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க, மற்ற பிரசங்கங்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. வெற்றி உண்டாக வேண்டும். ஏன்னா அதை உண்டாக்குறதுக்கு தான் இயேசு வந்தார். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக தான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இந்த பிரமாணம் அது கீழே இழுக்குது, இது மேலே தூக்குது, அது தோல்வி அடைய வைக்குது, இது வெற்றி அடைய வைக்கிறது. ஆனால் அந்த பிரமாணத்தை எப்படி ஆன் பண்ணுறது? நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, சுவிட்ச் ஆன் பண்ணும். ஒயர்லாம் பண்ணியாச்சு, லைட்டு ஃபிட்டிங்கெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்குது. ஆனால் இருட்டாக தான் இருக்கும் சுவிட்ச் ஆன் பண்ணலனா. இந்த சுவிட்சு எங்கே வச்சிட்டாரு கர்த்தர்? ரொம்ப தூரத்தில் வைக்கல, எந்திரிச்சு போய் கூட ஆன் பண்ண வேண்டியதில்லை. அவர் ரிமோட் கண்ட்ரோலை அன்றைக்கே கண்டுபிடிச்சிட்டாரு. இங்கே வச்சிட்டாரு. எங்கே வச்சிட்டாரு? நாக்கில் வச்சிட்டாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்திரிக்கிறதுக்கு, பரவாயில்ல இருக்கட்டும் இருட்டிலே உட்காந்து. இல்லைங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறேன், சுகவீனமாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இப்போ பண்ண முடியாது, என் சுகத்தை பற்றி நான் ஒன்றும் பண்ண முடியும். இல்லை, படுத்துக்கிட்டே சொல்லலாம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னுடைய ஜீவனாயும் பலனுமாய் இருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்கு உடலுக்கெல்லாம் மருந்தாய் இருக்கிறது, உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாக இருக்குதுன்னு படுத்த படுக்கையிலே சொல்லிட்டு இருக்கலாம். அது உங்களை படுக்கையிலிருந்து தூக்கும். அதுக்கு தான் நாக்கில் வச்சாரு. வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஹலோ, மறந்துட்டு வந்துட்டேன் இருக்கீங்களா? நாக்கில் வச்சுருக்கார். கத்திரி எவ்வளோ நல்லவர் பாருங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க தான் சொல்கிறாங்க, அங்கே வா எங்கள் கூட்டத்துக்கு, அந்த மலை மேலே 500 மைலில் நான் வச்சுருக்கிறேன், ட்ரெயின் ஏறி அங்கே இறங்கி பஸ்ஸு பிடிச்சி அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா அங்கே தெரியும் டென்ட்டு போட்டிருக்கிறேன், அங்கே வா. அங்கே வந்தீங்கன்னா நான் உபவாசம் வச்சுருக்கிறேன், அங்கே உன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறேன். கத்த சொல்கிறாரு, இங்கேயே தீர்த்துறேன் வா. இருக்கீங்களா?
ஜனங்க அதைத்தான் நம்புகிறாங்க. அங்கேயா பிரதர், நான் வந்துடுறேன் பிரதர், டோக்கன் கிடச்சிருமா பிரதர், சீட்டு கிடச்சிருமா, சீக்கிரமாக வந்துடுறேன் பிரதர். நான் இப்போ எப்போ ஜெபிப்பீங்களாக்கும்? லைன் ரொம்ப பெருசாக இருக்குமாக்கும். லைன் ரொம்ப பெருசாக இருந்தால் இவங்களுக்கு ரொம்ப அது மேலே ரொம்ப நம்பிக்கை. ரொம்ப பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாம் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க, எல்லாம் ஒன்றும் அறியாத கட்சி. கர்த்தர் சொல்கிறாரு, அப்பா நான் உன்னை அலைக்கழிக்கிறவன் கிடையாது. இங்கே வா, அங்கே வா, காலையில் 5 மணிக்கு வா, சாயந்தரம் 4 மணிக்கு வா, இப்போ அப்பாயின்மெண்ட் கிடையாது, உனக்கு டோக்கன் கிடையாது, இப்போ நான் உன்னை பார்க்க மாட்டேன், உனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவரில்ல. கூப்பிடும் முன்னாலேயே உனக்கு பதில் அளிக்கிறேன். நான்ற என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளிக்கிறேன். நீ கூப்பிடுறதுக்கு முன்னாலே நான் உனக்கு பதில் அளிப்பேன். நீ கேட்கறதுக்கும் அதிகமாக தருகிறவன் நான் என்று சொல்லுகிறார். இருக்கிறீங்களா? இதை நம்புங்க. வித்தியாசமான ஒரு கிறிஸ்தவர்கள் உருவாகிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதை நம்புங்க. இங்கே வச்சுட்டார் சுவிட்ச். எங்கே சுவிட்ச்? எங்கங்க? இங்கே வந்துட்டு அப்புறம் சுவிட்ச் எங்கன்னு தெரியல என்னக்கூடாது. இருட்டாக இருக்குது, வாழ்க்கை தோல்வியாக இருக்குது, பயமாக இருக்குது, குறைவாகவே இருக்குது, தாழ்ச்சியாகவே இருக்குது, காசு இல்லாமலே இருக்குது, சுகம் இல்லாமலே இருக்குது, கீழே போயிட்டு இருக்குது. அப்படின்னா சுவிட்ச் எங்கே வச்சுருக்காரு? மேலே வைக்கிறதுக்கு. லிஃப்ட்டில் போய் லிஃப்ட், அதுக்கு பேரே லிஃப்ட்டு. ஏன்னா தூக்குறதுக்கு தானே லிஃப்ட்டு. அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் பார்த்துருக்கேன் சிலர், அங்கே போய் நின்றுக்கிட்டு என்ன போகவே மாட்டேங்குது, வேலை செய்தா இல்லையா? இந்த முட்டாள்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கான், ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது, நான் நின்றுட்டே இருக்கிறேன், ஒன்று போகும். சுவிட்ச் வச்சுருக்காங்க அங்கே. சுவிட்ச் அங்கே வச்சு கை கட்டுற தூரத்தில் சுவிட்ச் வச்சுருக்காங்க. அதை அழுத்தினா தான் போகும். சிலர் என்ன பண்ணுறது, எந்த ஃப்ளோரில் இருக்காங்களோ அந்த ஃப்ளோர் பட்டனையும் அழுத்திட்டு இருக்கிறது. கிரவுண்ட் ஃப்ளோர் நின்று அழுத்தினே. கிறிஸ்தவங்க அப்படி தான். சுகம் இல்லை பிரதர், அதனால் நேற்றுலன்னு சொல்லிட்டு இருக்கேன், சுகமே இல்லை. அதுதான் அதே பட்டன் அழுத்துறது. காசே இல்லை, சந்தோஷமே இல்லை, அந்த பட்டனையே அழுத்திட்டு இருக்கிறது. அந்த பட்டனையே அழுத்தினா அதே தான் இருக்கும், அங்கேயே தான் நிற்பீங்க. எங்கே போகணுமோ அந்த பட்டனை அழுத்தணும். சுகம் வேணும்னா சுகம் என்கிற வார்த்தைகளை பேசணும். சுகத்தை அறிக்கை செய்ய வேண்டும். வெற்றி வேணும் என்றால் வெற்றியை அறிக்கை செய்ய வேண்டும். ஜெயம் வேணும்னா ஜெயத்தை அறிக்கை செய்யணும். காரியம் விளங்கிங்க நல்லா. எப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க. திருப்பி போட்டு தோசை வேக மாட்டேங்குது சரியா. இந்தியாவில் பிரசங்கம் பண்ணி எனக்கு எங்கே போனாலும் இப்படி தான். ஒரு முறை சொன்னால் விளங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க. திருப்பி போடணும். அடுத்த வாரம் வந்து இப்படி போடணும். திருப்பி முழுக்க வேகணும் இல்லை. இப்படி சொல்லி அப்படி சொல்லி எல்லாம் பண்ணாதான் நல்லா இறங்குது உள்ள. சுவிட்சை எங்கே வச்சுருக்காரு? இங்கே வச்சுருக்காரு. அப்போ இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எனக்குன்னு இருக்குது. அந்த வல்லமை கிரியை செய்யும், என்னை தூக்கும், என்னை பலப்படுத்தும், எனக்கு வெற்றிக்குள்ளா என்னை கொண்டு வரும், என்னுடைய நிலையை மாற்றி அமைக்கும், எனக்கு காரியங்களை மாற்றி தரும். அப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் உலகத்தில் இருக்குது. இயேசு அதை இனாக்ரேட் பண்ணிட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு வெற்றி உண்டாக முடியும் இன்றைக்கு. அதுக்கு தான் இயேசு வந்தார். ஒரு மதத்தை போதிச்சுட்டு வரல, மதத்தை கொண்டு வரல, இன்னொரு மதத்தை உருவாக்குறதுக்கு வரல, வெற்றியை உண்டாக்குறதுக்கு வந்துகிறார். கீழே இருக்கவங்கள மேலே தூக்குறதுக்கு வந்தார். பாவத்தில் கிடக்கிறவங்கள பரிசுத்தத்துக்கு தூக்க வந்திருக்கிறாரு. தோல்வியில் கிடக்கிறவங்கள வெற்றிக்கு மாற்ற வந்திருக்கிறார். அதுக்கு தான் வந்திருக்கிறார் பாருங்க. அப்போ அதுக்கு தான் அறிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன அறிக்கை? என்ன? ஃபெய்த் ஃபில்டு வேர்ட்ஸ், விசுவாசத்தால் நிறைந்த வார்த்தைகள். பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை இங்கே உலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்குது பாருங்கள், அழிவின் பிரமாணம், அதை மேற்கொள்ள செய்கிறது. நான் எப்போல்லாம் அறிக்கை செய்கிறனோ, இயேசுடைய ஆண்டவர் எனக்கு குறைவில்லை, எனக்கு பயம் இல்லை, எனக்கு தாழ்ச்சி இல்லை, என்னுடைய நோய்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறார், நான் சுமக்க மாட்டேன், அவர் என்னுடைய நீதியாகவும் என்னுடைய ஞானமாகவும் என்னுடைய மீட்பாகவும் என்னுடைய பரிசுத்தமாகவும் இருக்கிறார்னு சொல்லி நான் அறிக்கை செய்ய செய்ய என்ன ஆகிறது? இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம் மேற்கொள்ளப்படுகிறது. அதை நான் மேற்கொள்கிறேன். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ரெண்டாவது காரியம்,
ரெண்டாவது காரியம் கவனிப்போம். ரெண்டாவது ரீசன் என்னென்ன, லாஜிக் என்னென்ன, இதில் இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் என்னென்னா, ஆவிக்குரிய உலகத்தில் அதிகாரத்தை செலுத்த இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், நாம் பார்க்குற உலகம் இது சரீர பிரகாரமான உலகம் அல்லது இயற்கை உலகம்னு சொல்கிறோம். எல்லாத்தையும் பார்க்குறோம், மரம் செடி கொடிகள், இங்கே இருக்கிற மலைகள் காடுகள் எல்லாத்தையும் பார்க்குறோம். இயற்கை உலகம் அது, இந்த கண்ணுக்கு தெரியுது. இந்த இயற்கை உலகத்தை இந்த கண்களால் பார்க்குறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இன்னொரு உலகம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஆவிக்குரிய உலகம். இந்த இயற்கை உலகமே அந்த ஆவிக்குரிய உலகத்திலேருந்து உண்டானது தான். அந்த ஆவிக்குரிய உலகம்ங்கிறது இந்த இயற்கை உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இருக்குது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவிக்குரிய மண்டலம்னு சொல்கிறான், உலகம் என்று சொல்லலாம். அங்கேருந்து உண்டானது தான் இந்த இயற்கை உலகம். எது பெருசு இந்த ரெண்டு உலகத்தில்? ஆவிக்குரிய உலகம் தான் பெருசு. ஏன்னா அதுதான் இதை கண்ட்ரோல் பண்ணுது. அது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, அது இதை எப்படி டாமினேட் பண்ணுது? வார்த்தையின் மூலமாக தான். இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற மாபெரும் சக்தி என்னென்னா வார்த்தையின் சக்தி தான். தேவன் ஆவியாக இருக்கிறார். இந்த ஆவியாக இருக்கிற தேவன் இன்றைக்கி பார்க்கிற இத்தனை கண்ணால் காண்கிற இந்த உலகத்தை எப்படி உண்டாக்குனார்? வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறோம். உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 11:3 என்ன சொல்லியிருக்குது? இன்றைக்கு காண்கிற உலகத்தை காணாத தேவன், காணப்படாத தேவன் எப்படி உண்டாக்குனாராம்? வார்த்தை என்னும் சக்தியை கொண்டு உண்டாக்கி இருக்கிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த காணப்படாத உலகத்தில் இருக்கிற மாபெரும் சக்தி என்ன? வார்த்தை தான் அந்த சக்தி. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த காணப்படாத உலகத்தின் மாபெரும் சக்தி எங்கே இருக்குது? வசனத்தில் இருக்குது, வார்த்தையில் இருக்குது. அதான் சொல்கிறார் இல்லையா தேவன், வானத்திலிருந்து மழையும் பனியும் இறங்கி வந்து பூமியை நனைத்து முளை கிளம்பி விளைய செய்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் இடத்துக்கு திரும்பாமல் நான் அனுப்பின காரியமாகும்படி, நான் விரும்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படின்றாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற மாபெரும் சக்தியே இந்த வசனம் தான். இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா, அந்த கண்ணால் பார்க்குற உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் என்ன பண்ணுறேன்? என் வார்த்தையை தான் அனுப்புகிறேன், என் வசனத்தை அனுப்புகிறேன். இந்த வசனம் என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு செல்லுகிறது. இந்த வசனம் பெரிய ஒரு ஆவிக்குரிய உலகத்தின் சக்தியாக இருக்கிறது. இந்த இயற்கை உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வார்த்தையினால் உண்டானது தான், இந்த வசனத்தினால் உண்டானது தான். இந்த வசனம் எல்லாத்தின் மேலேயும் அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது, எல்லாத்த காட்டிலும் பெரிய சக்தி வாய்ந்ததாய் இருக்கிறது. ஆகவே என்னுடைய வாயிலிருந்து வசனம் புறப்பட்டு போக முடியாது அனுப்புகிறேன். அந்த வசனம் புறப்பட்டு போய் உலகத்தில் என்ன வேணும் செய்யணுமோ அதை செய்கிறது. அதனால தான் சொல்லிடுது, வசனத்தை அனுப்பி அவர் அவளை சொஸ்தமாக்கினார், விடுதலை ஆக்கினார். உலகத்தில் நிறைய பேர் சாகுறான், கர்த்தர் வசனத்தை அனுப்புகிறாராம். வசனத்தை அனுப்பி சோகமா அப்படியே சொல்லி இஸ்ரவேல் மக்கள் உலகத்தில் செத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி கர்த்தர் அவர்களை சாவிலிருந்து காப்பாற்றினாராம்? வார்த்தை அனுப்பி அவர்களை சொஸ்தமாக்கினார், அவர்களை விடுதலை ஆக்கினார். அப்போ இந்த ரெண்டாவது காரணம் என்னென்னா, இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் ரொம்ப அவசியம். ஏனென்றால் ஆவிக்குரிய உலகத்தின் பெரிய சக்தியே இந்த வசனம்தான். இந்த வசனத்தை அனுப்பி தான் இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் சரி பண்ண முடியும். நம்ம கண்ணால் பார்க்குற இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் சரி பண்ணுறதுனா வசனம் அங்கே அனுப்பப்பட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை அங்கே அனுப்பப்பட வேண்டும். அப்போ நீங்கள் சொல்லலாம், ஐயா நம்மலாம் இயற்கை உலகத்தில் தானே இருக்கிறோம், நமக்கு இயற்கை சரீரம் தானே இருக்குது, இந்த கண்ணால் பார்க்குற சரீரம் தானே இருக்குது, நம்ம எப்படி அப்படி இயங்க முடியும்? கிடையாது. நம்ம ரெண்டு பகுதியாக இருக்கிறோம். ஒன்று நாம் பார்க்குற இந்த சரீரம், மண்ணிலிருந்து இந்த சரீரத்தை உருவாக்குனார். இது இயற்கை உலகத்தை சார்ந்த ஒரு பகுதி இந்த சரீரம்ங்கிறது இல்லையா. நம்மள இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது, அதுதான் ஆவி. நீங்களும் நானும் தேவனைப் போலவே ஆவியாக இருக்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நாமும் ஆவிகள் தான். ஆனால் இந்த சரீரத்தில் குடிகொண்டிருக்கிற ஆவிகள், நமக்கு சரீரம் இருக்குது, கர்த்தருக்கு சரீரம் இல்லை, அவ்வளோதான். சரீரத்தில் குடிகொண்டிருக்கிற ஆவிகள். அப்போ
நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பகுதி ஒன்று இருக்கிறது. அது என்ன? நாம் ஆவிகள், ஆவி மனிதர்கள். இந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவி மனிதன் நான். உங்கள் சரீரத்துக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஆவி மனிதர்கள், ஆவிக்குரியவர்கள். நீங்கள் எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? உங்களை நீங்களே பார்த்ததில்லை. அதனால தான் இங்கே வரும்போது தான் உங்களை பார்க்க முடியுது. இந்த வேத வசனத்துக்கு வரும்போது தான் உங்களை நீங்கள் பார்க்க முடியுது. வெறும் கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற கண்ணாடி பத்தாது. இது வசனம் என்கிற இந்த கண்ணாடி எதை காண்பிக்குது? நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த உள்ளான மனிதன் யார், இந்த ஆவியின் மனிதன் யாருங்கிறத காட்டுகிற கண்ணாடி இது. இந்த கண்ணாடியில் ரொம்ப நேரம் செலவழிக்கணும். ஏன்னா இங்கே தான் நீங்கள் ஆக்சுவலாக என்னவா இருக்கிறீங்கன்றதை பார்க்க முடியும். நீங்கள் ஆவிக்குரியவர்கள். ஒரு ஆவிக்குரிய மண்டலம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அங்கேருந்து எப்படி உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் டேக்கிள் பண்ணுறீங்க? அங்கே ஆவிக்குரிய மண்டலத்திலேருந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? உங்களுடைய தோல்விகளை, பயங்களை, தரித்திரத்தை, வியாதியை, நோயை, உங்களுக்கு எதிராக வருகிற காரியங்களை மனுஷனாக இருக்கிற நீங்கள் ஒரு ஆவிக்குரியவனாக இருந்து கொண்டு எப்படி அதையெல்லாம் எதிர்க்கிறீர்கள், எதிர்த்து நிற்கிறீர்கள், ஜெயிக்கிறீர்கள்? எப்படி முடியும்னா சும்மா கையும் காலையும் வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு போராடிட்டு இருக்க முடியாது. எப்படி ஜெயிக்கிறீங்க? நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதை உணர்ந்து, இந்த ஆவிக்குரிய உலகத்தின் மிகப்பெரிய சக்தி என்ன? வசனம். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறபடினால இந்த ஆவியிலிருந்து உங்களுடைய வாயின் வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும். ஆவிக்குரியவர்களாக இருக்கிறபடியால் நீங்களும் ஆண்டவரை போல தான் ஆப்ரேட் பண்ணணும். அவர் எப்படி வார்த்தையை அனுப்பி சோமாளிக்கிறாரோ, அவர் எப்படி என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வசனமும் அப்படியே இருக்குதுன்றாரோ, அதுபோல் நீங்களும் என்ன பண்ணணும்? உங்களுடைய வாயிலிருந்து வசனம் புறப்பட்டு வரும்படியாய் செய்ய வேண்டும். இதுக்கு தான் அறிக்கை. வாயை திறந்து வேறு எதையாவது குப்பையெல்லாம் புறப்பட்டு வர அனுமதிக்கக்கூடாது. வாயை நல்லா யூஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் ஆவியாய் இருக்கிற நீங்கள் குணமாக்குகிற வார்த்தைகளை, வெற்றியை உண்டாக்குகிற வார்த்தையை, ஜெயிக்கக்கூடிய வார்த்தைகளை, உருவாக்குகிற வார்த்தைகளை, உலகங்களை உண்டாக்குன அப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களுடைய வாயிலிருந்து பேசி உங்களுடைய உலகத்தை மாற்றி அமைக்க முடியும். இதுக்கு தான் பாருங்கள் இந்த அறிக்கை, இந்த விசுவாச அறிக்கைங்கிறது அதுக்கு தான். இந்த ஆவிக்குரிய உலகத்தை பற்றி நீங்கள் வாசித்தீங்கன்னா பாருங்கள், தானியேல் புஸ்தகத்தை திருப்புங்க. வேதம் இதை குறித்த ஒரு வெளிப்பாட்டையே நமக்கு தருகிறது. சில நேரங்களில் பாருங்கள், இதை புரிந்து கொள்ளலைன்னா எதுவுமே புரியாது. வேத வசனத்தில் எதுவுமே புரியாது. ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். தானியேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். கிட்டத்தட்ட முழு அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா அது நல்லா விளங்கும். நேரம் இல்லை. 10ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உரைக்கும் சொல்லும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்றேன். தானியேலுக்கு ஒரு பெரிய தரிசனம் உண்டாகிறது பாருங்கள். தேவதூதன் ஒருத்தன் வருகிறான். இவன் 3 வாரமாக சரியாக சாப்பிடாம அவன் துக்கத்தோடு அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய மக்கள், தேசம் இவளை குறித்த ஒரு பெரிய கரிசனையோடு துக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஒரு பெரிய தரிசனம், கர்த்தர் அவனுக்கு சில காரியங்களை சொல்லும்படியாக ஒரு தேவதூதனை அனுப்பியிருக்கிறார். அந்த தேவதூதன் தான் வந்து இப்போ தானியேல்கிட்ட பேசுகிறான். உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன், உனக்கு சொல்லும் வார்த்தைகள் பேர் கவனமாக இருந்து கால் ஊன்றி நில் என்று சொல்கிறான். இந்த வார்த்தை அவன் இடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். இப்போ பாருங்கள், அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ஜெபம் பண்ண ஆரம்பித்த முதல் நாளே உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் உபவாசம் நிறைய நேரத்தில் எதுக்கு பண்ணாங்க? துக்கிக்கிறதுக்காக. பாவந்தெல்லாம் செஞ்சுட்டு அதில் தேசம் பாவம் செஞ்சு தேவனை விட்டு தூரமாக போய் தேவனை மறந்து பின்வாங்கி போயிருக்கிற நேரத்தில் ஜனங்கள் அதிலேருந்து மனம் திரும்புறதுக்காக துக்கித்து அப்படி உபவாசம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு உபவாசம் அந்த காலத்தில் இருந்தது.
இஸ்ரவேல் மக்கள் மத்தியில். அப்படி தான் உபவாசம் இருக்கிறான் பாருங்கள். அப்போ தேவதூதன் வர்றான், சொல்கிறான், நீ அறிவை அடையிறதுக்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துறதுக்கும் உன் மனதை செலுத்துகிற முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் ஜபத்தை எப்போ கேட்டாரான் கர்த்தர்? ஜெபம் பண்ண முதல் நாளே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, 21 நாள் நான் போய்ட்டு அவர் சிங்காசனத்தை ஆட்டி, அவர் தூங்கிட்டு இருக்கிறவரை எழுப்பி, கேட்க மாட்டேங்கிறவரை கேட்க வச்சு, அவர் காது சரியாக கேட்க மாட்டேங்குது, அதனால் நான் கத்தி சொல்லி கதறி அழுது என்னை பார்க்க வச்சு, கவனிக்காதவரை, பார்க்காதவரை, கவனமாக இருக்காதவரை, அவருடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி நான் பதிலை வாங்கிடுறேன்றாங்க. தேவையே இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனேயே உங்கள் ஜெபத்தை கேட்குறவர் அவர். கர்த்தர் ஒன்றும் காது கேட்காம இல்லை, நம்ம கத்த வேண்டியது அவசியம் கிடையாது. கர்த்தர் ஒன்றும் மன இறுக்கம் இல்லாதவர் இல்லை, அவர் ஒன்றும் உங்களை பற்றி அலட்சியமாக இல்லை. நீங்கள் ஜெபிக்க அவர் கேட்டு கண்டுக்காமல் இருக்கிறவரே கிடையாது. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். முதல் நாளே ஜபத்தை கேட்டார்ன்றான் தேவதூதர். நல்ல இன்ஃபர்மேஷன். தானியேல் என்ன நினச்சிட்டு இருப்பான், என்னடா 21 நாளாக ஜபம் பண்ணுறோம், இன்னும் ஒன்றும் பதில காணும், ஒரு நாளும் ஜபம் பண்ணிட்டே இருக்கிறேன், நான் தூக்கிக்கிட்டே இருக்கிறேன், கர்த்தர் ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறாரு, கண்டுக்கவே மாட்டேங்கிறார், ஒரு செய்தி ஒன்று அனுப்பவே மாட்டேங்கிறாருன்னு யோசிச்சிருக்கலாம். தேவதூதன் சொல்கிறான்ப்பா, சொல்கிறேன், முதல் நாளே அங்கே கேட்கப்பட்டு விட்டது, உன்னுடைய ஜபங்கள் அங்கே கேட்கப்பட்டு விட்டது. நல்லா ஞாபகம் வைங்க, நீங்கள் வாயிலிருந்து உங்கள் ஜபத்தை அட்டர் பண்ணும்போதே கேட்குறாரு. நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாலேயே அவர் அறிந்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு தேவைன்னு. ஜெபம் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் பாருங்கள். கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணுறது மாறணும். ஜெபம் பண்ணும்போதே புலம்பலாக இருக்குது நிறைய பேருடைய ஜெபம். அவர் கேட்காதவர் மாதிரியும், இரக்கமில்லாதவர் மாதிரியும், அவர் ரொம்ப கடினமானவர் மாதிரியும், கொடுக்காதவர் மாதிரியும், விடாக்கண்டன் கொடாக்கண்டன் வாங்கல அந்த மாதிரி, அவர் ஏதோ பிடுங்கி வச்சிட்டு இருக்கிற மாதிரியும், இவங்க நம்ம அவர்கிட்டருந்து அடித்து பிடுங்கிடுற மாதிரியும் தான் ஜெபம் பண்ணுறாங்க. ஓன்னு சிங்காசனத்தை ஆட்டிடுறனாக்கும், அசைச்சிட்றனாக்கும், ஒரு எச்சை கூட முழுங்க போகிறது இல்லையாக்கும், அவர் தர்ற வரைக்கும் விடுறது இல்லையாக்கும். இதெல்லாம் வீண் முயற்சிகள். இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் தேவையே கிடையாது. உலகத்தில் பார்க்குறவங்கள்ட்ட இது வேணா பெரிய ஆவிக்குறி, அடேப்பா என்ன இது விசுவாசம், என்ன ஜபம்னுவாங்க. முட்டாள்தனம் அது. கர்த்தர் கேட்ட முதல் நாள்லேயே அவருடைய ஜபத்தை கேட்டாராம். உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். வர்றதுக்கு ஏன் 21 நாள் ஆச்சு? முதல் நாளே கேட்டார், ஏன் 21 நாள் டிலே சொல்கிறான் பாருங்கள். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். தேவதூதன் பேசுகிறான் பாருங்கள். பெர்சியா தேசத்தின் அதிபதி, பெர்சியா தேசத்தில் தான் இருக்கிறாங்க இவங்க. அந்த பெர்சியா தேசத்தின் அதிபதினா யார்? அந்த தேசத்து அதிபதியா சொல்கிறான். தேவதூதன் சொல்கிறான், அவன் என்னை எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக இன்னொரு ஏஞ்சல், தேவனுடைய தூதன் ஒருத்தன், பிரதான தூதன் ஒருத்தன், மீகாவேல் என்கிற பிரதான தூதன் ஒருத்தன் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன்னு சொல்லிட்டு வந்த காரியத்தை அதுக்கப்புறம் சொல்கிறான். இதை கவனிங்க, இந்த 13ஆம் வசனம் தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய வசனம். பெர்சியாவின் ராஜா யார்? இவரை எதிர்த்து, இந்த தேவதூதனை எதிர்த்து நின்னது யார்? 21 நாள் டிலே எதுக்கு? ஏன் 21 நாள் வர முடியாமல் இருந்தது? யார் இவனை எதிர்த்து நின்னது? பெர்சியாவின் ராஜானா அந்த உலகத்தில் இருக்கிற அந்த ராஜாவா? பெர்சியா தேசத்தை ஆண்ட அந்த ராஜாவா? இது என்ன சொல்கிறாங்கன்னா, பெர்சியா தேசத்தை ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறான். அந்த ராஜாவுக்கு பின்னால் ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரலல் பவர் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். பேரலல் பவர்னால் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கு ஈடாக அந்த ராஜ்யத்தை அடக்கி ஆளுகிற இன்னொரு ஆவிக்குரிய சக்தி, பிசாசின் சக்தி அங்கே பின்னால் இருந்து கொண்டு இந்த பெர்சியாவின் ராஜாவை பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான்? டிபார்ட்மெண்ட் பகிர்ந்து கொடுத்துருக்குறான். பெர்சியாவை நீ கவனிச்சிக்கோ அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து பிசாசின் ஆவிகளை அசைன் பண்ணி, பிசாசினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பெர்சியாவுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்குன்னு ஒருத்தர் அதிபதியாக போட்டிருக்கிறான். அதுக்குன்னு சில அசுத்த சக்திகளை பெர்சியாவின் நாட்டிலே அந்த நாட்டை ஒன்றுலாமாக்கிறதுக்கு, அந்த நாட்டில் சமாதானத்தை குலைக்கிறதுக்கு, அந்த நாட்டை தீர்த்து கட்டுறதுக்கு, அந்த நாட்டில் அழிவை உண்டாக்குறதுக்கு, அந்த நாட்டில் தரித்திரத்தை உண்டாக்குறதுக்கு, அந்த நாட்டை கெடுக்கிறதுக்கு, அந்த தேசத்தையே அந்த ராஜ்யத்தை கெடுத்து போடுறதுக்கு, அந்த ராஜாவின் மனசை கெடுக்கிறதுக்கு, அங்கே உள்ளவர்களை கெடுக்கிறதுக்கு, எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்கு, அழிக்கிறது தானே பிசாசுடைய வேலை. பாருங்கள், இது நிறைய பேருக்கு வழங்க மாட்டேங்குது. பிசாசு நன்மை செய்கிறதே கிடையாது, அழிக்கிறது. எப்படி அழிக்கிறான் பாருங்கள். நேஷனல் லெவலில் வேலை செய்கிறான் அவன். பெரிய ராஜ்யம் பெர்சியாங்கிறது, பெரிய ராஜ்யம் அந்த காலத்தில். பாருங்கள், எத்தனையோ தேசங்கள் அது கீழே வருது, அவங்க ஆட்சி கீழே வருது.
அந்த பெர்சியா என்கிற அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை அடக்கி ஆண்டு அதை கைக்குள்ளே கொண்டு வந்து அந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி காரியங்களை நடப்பிக்கிறதுக்காக ஒரு பிசாசின் சக்தி அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த சக்தி நல்லா கவனிங்க. அங்கே தான் தானியேலும் அவனுடைய மக்களும் இஸ்ரவேல் மக்களும் சிறையிருப்பில் போய் பாபிலோனிய காலத்தில் சிறையிருப்பில் அங்கே இருக்கிறாங்க. இப்போ பெர்சியர் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார். அவனுக்கு கேட்டதுக்கு பதிலை அனுப்புகிறார், செய்தியை அவனுக்கு அனுப்புகிறார். வருங்காரியங்களை குறித்து சொல்கிறதுக்காக கர்த்தர் அனுப்புகிறாரு. அந்த செய்தி அவனுக்கு கிடைக்காதபடிக்கு அந்த பெர்சியாவின் அதிபதின்றது உலகத்தில் இருக்கிற அந்த பெர்சியாவின் அதிபதி இல்லை. எந்த அதிபதி? அந்த பெர்சியாவை ஆண்டு கொண்டிருக்கிற ஆவிக்குரிய சக்திகள், அசுத்த சக்திகள், அவை தடை பண்ணுகின்ற யாரை? இந்த தேவதூதனை தடை பண்ணுது. எந்த அளவுக்கு தடை பண்ணா 21 நாள் டிலே. இந்த தடையெல்லாம் மீறி தான் இந்த தேவதூதன் வர வேண்டியதாக போச்சு. இந்த தடை நிமித்தமாக ஹெல்ப்பு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்டு பரலோகத்திலேருந்து உதவி கேட்டு அங்கேருந்து ஒரு பிரதான தூதன் இந்த தடையெல்லாம் மேற்கொண்டு இந்த தேவதூதன் தானியேலை போய் சென்றடைந்து அந்த செய்தியை அறிவிக்கும்படியாக மீகாவேல் உதவி செய்து அதுக்கப்புறம் தான் தேவதூதன் சேருகிறான். சமாதானத்தை கெடுக்க, சீர்குலைக்க, வளர்ச்சியை கெடுக்க, முன்னேற்றத்தை கெடுக்க, தோல்வியை உண்டாக்க, வீழ்ச்சியை உண்டாக்க, நாச மோசத்தை உண்டாக்க பின்னால் ஆவிக்குரிய சக்திகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. அதன் விளைவாக தான் வெளிப்படையாக சில காரியங்கள் ராஜ்யங்களிலே தேசங்களிலே நடக்கின்றன என்ற பெரிய வெளிப்பாடு தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் தெரிகிறது. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போதெல்லாம் இதை நினச்சி பார்க்கணும். ஒரு ஆவிக்குரிய சக்தி ஒன்று வேலை செய்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், இயேசுவை சிலுவையில் அறையிறாங்க. யாராவது ரைட் மைண்டில் இருக்கிற ஒரு ஆள் இயேசுவை பிடிச்சி சிலுவையில் அறைவாரான்? அவர் என்ன தீமை செய்தார்? வியாதியஸ்தரெல்லாம் குணமாக்குனார், முடவனை நடக்க செய்தார், குருடனுக்கு பார்வையை தந்தார், பசியாக இருந்தவர்களுக்கு ஆகாரத்தை தந்தார், குஷ்டரோகியோட தொட்டு குணமாக்குனார், மன உருக்கம் இரக்கம் உள்ளவராக இருந்தார், நல்லவராக இருந்தார். ஒரு ஆள் கூட ஒரு வியாதியை தந்ததில்லை, கெடுதி பண்ணதில்லை, ஒரு தீமை செஞ்சதில்லை, ஒரு ஆளையும் சாகடிச்சதில்லை, செத்தவனை உயிரோடு எழுப்பினார ஒழிய எந்த தீமையும் செய்ததே கிடையாது. நன்மைகளை மாத்திரமே செய்து கொண்டுதார். எல்லாரையும் நேசித்தார், ஏழை எளியவர்கள் கூட நேசித்து எல்லாம் பண்ணார். அவரை தூக்கி சிலுவையில் அறையிறாங்க. ஒரு கூட்டமே பிலாத்துடைய வீட்டுக்கு எதிர்க்க நின்று கொண்டு சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும் கத்துறாங்க. பரபாசை விடுதலை செய்யும். பரபாஸ்னா அந்த காலத்தில் பெருங்குற்றவாளி, நம்பர் 1 குற்றவாளி, பொல்லாதவன். அவனை விடுதலை செய்ய சொல்கிறாங்க. என்ன நியாயம் பாருங்க. செய்வாங்களா யாராவது? சாதாரணமாக மக்கள் பண்ணவே மாட்டாங்க. பரபாசை விடுதலை செஞ்சு இயேசுவை சிலுவையில் அறைஞ்சு என்ன சொல்லுவாங்க? என்ன அநியாயம், அவன் நல்ல மனுஷனை சிலுவையில் போட்டு அவ்வளோ பொல்லாதவனா அவுத்து விட்டிங்களா, அவன் நாட்டில் இன்னும் எவ்வளோ அக்கிரமம் பண்ண போகிறானோ, இது என்ன அநியாயமாக இருக்குது, என்ன ஆட்சி அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இல்லையா? ஆனால் அந்த ஜனங்க கூட்டமாக நின்று கொண்டு பரபாசை விடுதலை செய்யும் இயேசுவை பைத்தியமாக பிடிச்சிருக்கு. நான் சொல்கிறேன் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு. அவர்களுக்கு பின்னால் ஒரு பிசாசின் சக்தி நின்று கொண்டு இயேசுவை சிலுவையில் அறையணும், கொல்லணும் அப்படிங்கிற விதத்தில் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவன் என்ன பண்ணுறாரு? அதை அப்படியே யூஸ் பண்ணி அவங்க சிலுவையில் அறைய இவர் அவரை உயிரோடு எழுப்ப மனுஷனுடைய பாவங்களை போக்குற ஒரு பலியாக அந்த காரியத்தை தேவன் மாற்றிவிட்டார். அப்போ பாருங்கள், ஜனங்க சில நேரத்தில் அப்நார்மலாக நியாயமற்ற விதத்தில் நடந்து கொள்ளும்போது அதுக்கு பின்னால் ஒரு சக்தி வேலை செய்கிறதுன்றது தான் சொல்கிறேன். நியாயமான ஆட்கள், மன தெளிவு உள்ள ஆட்கள், மென்டல் கிளாரிட்டி உள்ள ஆட்கள், சரியான சுய புத்தி இருக்கிற ஆட்கள் யாருமே ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தனை அடிக்கிறாங்க, 4 பேர் சேர்ந்துட்டு அடிக்கிறான், ரோட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டான். சில கேட்பான், என்ன அடிக்கிறான், எதுக்கு சும்மா அடிக்கிறான், பாவம் அப்பாவியாக இருக்கிறான், அவன் சும்மா உட்காந்துருக்கான போட்டு அடிக்கிறியே அப்படின்னு கேட்க மாட்டோம். காப்பாற்றுவோம் அட்லீஸ்ட்டு அவனை. ஆனால் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அறையும், சிலுவையில் அறையும்ன்றாங்க. என்ன பண்ணார்? ஒரு தப்பு கூட பண்ணலையே, ஆனால் சிலுவையில் அறையும்ன்றாங்க. நான் சொல்லுகிறேன், பிசாசனுடைய சக்திகள் பின்னால் இருந்துட்டு வேலை செய்கிறது. அப்படி ஒரு ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்கிறது. இப்படி ஒரு ஆவிக்குரிய உலகம் அங்கே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கு எதிராக நாம் நிற்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள்.
நாம் கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறோம். கிறிஸ்து இப்போ பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய எக்ஸ்டென்ஷனாக தான் நாம் இருக்கிறோம். அவருடைய சரீரம், அவர் தலை, நாம் சரீரம். தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்யும்படியாகவே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 ஃபோர்ஸஸ் இருக்குது பாருங்கள். ஒன்று, ஆவிக்குரிய தீய சக்திகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக தான் நாச மோசங்கள் பொல்லாப்புகள்லாம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, நாம் இருக்கிறோம், நாமும் ஆவிக்குரியவர்கள் தான். சரீரத்தில் வாழ்ந்தால் கூட நாம் ஆவி மனிதர்களாக இருக்கிறோம், ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரியவத்தில் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். நமக்கு உதவிக்காக ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆர்மியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் என்ற ஒரு ஆவிக்குரிய ஒரு சேனையே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. திருப்போம் பாருங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதரில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டோ. 5ஆம் வசனம். அப்புறம் 13ஆம் வசனம் பாருங்க. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்கள் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டோ. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக, எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக. யாருங்க அது? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவங்க யாரு? பக்கத்தில் இருக்கால பார்க்காதீங்க, நீங்கள் தான். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக, அதாவது உங்களுக்காக, எனக்காக ஊழியம் செய்யும்படிக்கு, நமக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா. அதாவது என்ன சொல்கிறாரு? எந்த தூதரை பார்த்தாவது என் வலது பாசத்தில் உட்காருன்னு அவர் சொன்னாரா? சொல்லுது கிடையாது. எந்த தூதரை பார்த்தாவது நீர் என்னுடைய குமாரனாக இருக்கிறீர் இன்னும் நான் நம்ம ஜெனிப்பித்தேன்னு சொன்னாரா? சொல்லலை. எந்த தூதரை பார்த்து அப்படி சொல்லலை. ஏன்னா தூதர்கள்லாம் என்னவா இருக்கிறார்கள்னு சொல்கிறாரு. என்னவா இருக்கிறார்கள்? ரட்சிப்பை சுதந்திரிக்கப்படுபவர்கள் நிமித்தம் பணிவிடை செய்யும் ஆவிகளாக இருக்கிறார்கள். அப்படின்னா தூதர்கள் யாரு? நமக்கு பணிவிடை செய்யும், நம் நிமித்தமாக, நமக்காக, நம்முடைய காரியத்துக்காக வேலை செய்கிற பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் போங்க. 1 கொரிந்தியர் 6:3. தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க, நல்லா கவனிச்சிங்களா, தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? யார் நியாயம் தீர்க்க போகிறோமா? நாம். நல்லா கவனிச்சு பாருங்கள், தேவ தூதர்களை ஜட்ஜ் பண்ண போகிறோமா? தேவ தூதர்களுக்கு மேலாக ஜட்ஜஸாக நாம் உட்கார போகிறோன்றார். அப்போ யார் பெரியவங்க? ஹலோ, இதெல்லாம் தெரியாத ஆள் தான் தேவதூதரை விழுந்து கும்பிட்டுக்குவான் இல்லையா? எத்தனை முறை வேதத்தில் சொல்லியிருக்குது, தேவதூதன் வந்து காட்சி அளிக்கும் போது இவன் அப்படியே மல்லாக்கா விழுந்துடுறது. காலில் விழுகிறதுக்கு ரொம்ப அவசரம். யாரோ பெரிய மனுஷன் வந்துருக்கிறார், டக்குன்னு காலில் அவன் சொல்கிறான், எந்திரி, என் காலில் ஏன் விழுகிற? நான் சும்மா உனக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், உன் நிமித்தமாக வந்திருக்கிறேன், உன் காரியமாக வந்திருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிற ஆள், நான் உனக்கு சில காரியங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்றான். அப்போ பாருங்கள், தேவதூதர்கள் நியாயம் தீர்ப்போம் என்று அறிந்திருக்கிறீர்களா? அப்போ மனுஷர்கள் யார்? தேவதூதர்களை காட்டிலும் பெரியவர்கள். வெளிப்படுத்தலுக்கு திருப்போம். தேவதூதர்களுடைய உதவி நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி தான் தேவதூதர்களே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லை, மத்தேயு 18 திருப்புங்க. மத்தேயு 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சிறு பிள்ளைகளை படி சொல்லியிருக்கு. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் இந்த வசனங்கள்லாம் வாசித்தேன்னா, தேவதூதர் யாருன்னு காமிக்கிறேன். தேவதூதர் யார்? நம் நிமித்தமாக பணிவிடை செய்யும் ஆவிகள். சிறு பிள்ளைகளுக்கு கூட அவர்களை காக்கிறதுக்கு, அவர்களுக்காக செய்கிறதுக்குன்னு தேவதூதர்கள் இருக்கிறார்களாம்.
அதனால் சிறியவர்களை அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். அவருடைய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். அவர்களுக்காக தேவதூதர்கள் அசைன் பண்ணப்பட்டிருக்கிறார்களாம். அவர்கள் பரமபிதாவின் முகத்தை எப்போவும் தரிசித்து கொண்டிருக்கிறார்களாம். என்றால் அவர்களுக்கு என்ன செய்யணும், அவர்கள் எப்படி காக்கணும், அவர்கள் எப்படி நடத்தணுங்கிறதுக்காக தேவதூதர்கள் எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் பாருங்கள் எப்படி சின்ன பிள்ளைகள் மேலே கூட கண்ணோக்கமாய் இருக்கிறார். இன்னும் தேவதூதர்கள் நிறைய வாசிக்கலாம். சங்கீதம் 91 கூட வருது. சரி, இன்னும் ஒரு வசனம் லூக்கா 12 ரொம்ப முக்கியமான வசனம். இதெல்லாம் சொல்கிறதுக்காக தான், அதை சொல்கிறதுக்காக தான் இதெல்லாம் வாசித்தேன். லூக்கா 12 8-9 ஆகிய வசனங்கள். லூக்கா 12 8-9. அன்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போது? நாம் பண்ணும் அறிக்கை. நாம் பண்ணும் அறிக்கையில் 5 விதம் சொன்னேன் இல்லையா? அதில் முதல் விதம் என்ன? இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறது. ரட்சிக்கப்படும் போது முதல்ல அதை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறோம், அதோடு நிறுத்திடுறதில்லை. அப்போ வெறும் ரட்சிப்புக்காக இன்று முதல் இயேசுவை என்ற ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன்ற விதத்தில் அறிக்கை செய்கிறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் ஆண்டவராக அறிக்கை செய்கிறோம். எந்த விதத்தில்? இனி என்ன பாவம் ஆளாது, பிசாசு ஆளாது, நோய் ஆளாது, தரித்திரம் ஆளாது, பயம் ஆளாது, அது ஆளாது, இது ஆளாது. ஏன்னா இயேசு என்னை ஆளுகிறார்ன்ற விதத்தில் தொடர்ந்து இயேசுவை நாம் அறிக்கை செய்கிறோம். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் மனசில் வச்சுட்டு இப்போ இது பாருங்கள் என்ன சொல்கிறாரு. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மனுஷகுமாரன் யார்? இயேசுவை பற்றி சொல்லியிருக்குது. மனுஷகுமாரன் ஏன் தேவதூதர் முன்பாக நம்ம அறிக்கை பண்ணணும்? மனுஷர் முன்பாக எவன் இயேசுவை அறிக்கை செய்கிறானோ அவனை மனுஷகுமாரன் தேவதூதர் முன்பாக அறிக்கை செய்வாரான். அதாவது நான் இங்கே இருந்துக்கிட்டு இயேசுவே என்னுடைய ஆண்டவர், என்னை தோல்வி ஆளாது, இயேசு ஆளுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டு, ஏன்னா இயேசு தான் ஆண்டவர், இயேசு ஆளுகிறார் நான் சொல்கிறேன். நான் அறிக்கை செய்யும்போது இயேசு ஆண்டவராக, தேவதூதர்கள் மனுஷகுமாரன் தேவதூதர்கள் முன்பாக என்ன பண்ணுவாராம்? என்னை அறிக்கை பண்ணுவாராம். தேவதூதர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுவார். என்ன அறிக்கை பண்ணுவார்? அவன் சொல்கிறது தான் கரெக்டு, அவன் வெற்றிக்கு சொந்தக்காரன், அவனை பாவம் ஆளாது, அவனை தோல்வி ஆளாது, அவனை ஜெயம்தான் ஆள முடியும், ஏன்னா இயேசு அவனுடைய ஆண்டவர்னு சொல்லி இயேசுவே அங்கே உட்காந்துக்கிட்டு தேவதூதர் முன்னால் நம்ம அறிக்கை பண்ணுவாரான். நல்லா கவனிங்க, இதை சொல்லாமல் இதை முடிக்கக்கூடாது. இன்றைக்கி இதுக்கு வர்றதுக்கு தான் அவ்வளோ நேரம் ஆச்சு. என்ன விஷயம்? இங்கே நான் அறிக்கை செய்ய என்ன அறிக்கை செய்துட்டு இருக்கிறேன்? என்ன தோல்வியும் பயமும் பீதியும் என்னை ஆளாது, இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன், இயேசு தான் என் ஆண்டவர், எல்லா சூழ்நிலையிலும் அவர் தான் என்னை ஆளுகிறார். நான் அறிக்கை செய்யும்போது பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்துருக்கிற இயேசு என்னை தேவதூதர் முன்னால் அறிக்கை செய்வாராம். எதுக்கு என்ன தேவதூதர் முன்னால் அறிக்கை செய்யணும்? அவர் அங்கே உட்காந்துட்டு ஆமாம் அவன் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சும்மா அறிக்கை செய்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. என்னை தேவதூதர் முன்பாக அறிக்கை செய்வார்னா என்ன அர்த்தம்? என் நிமித்தமாக ஆக வேண்டியதை நடப்பிக்க தேவதூதர்களுக்கு அங்கே கட்டளையிடப்படுகிறது. நான் இங்கே நின்றுக்கிட்டு நான் தோல்வி அடைவதில்லை. கர்த்தர் என் பட்சமாயிருக்கிறார். அவர், if God is for me, who can be against me? தேவன் என் பட்சமாக இருக்கும் போது எனக்கு எதிராக இருப்பவன் யார்? இயேசு என்னை ஆளுகிறார், என்னை நடத்துகிறார், அவரே என்னுடைய ஆண்டவர். அப்படி நான் அறிக்கை செய்யும் போது பரலோகத்திலே பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிற இயேசு என்னை அறிக்கை பண்ணுகிறார். என்ன சொல்றாரு? ஆமா அவன் தேவனுடைய பிள்ளை, ரத்தத்தால் கழுவப்பட்டவன், வெற்றிக்கு சொந்தக்காரன், அவன் வாரிசு, உடன் சுதந்திரனாய் இருக்கிறான், அவனுக்கு வேண்டியதை போய் செய்யு. அவனுடைய போராட்டத்தின் மத்தியில், அவனுடைய பிரச்சனையின் மத்தியில், அவனுடைய காரியங்களில் உதவி செய்யும்படியாக, அவனுக்கு பணிவிடை செய்யும்படியாக கிளம்புங்கள் அப்படின்னு தேவ தூதர்கள் பணிக்கு அனுப்பப்படுகிறார்கள். என் நிமித்தமாக. இருக்கிறீங்களா? நல்லா யோசித்து பாருங்க. நல்லா ராத்திரி தூங்கும்போது பயந்துக்கிட்டே தூங்கக்கூடாது.
சிலருக்கு பயமே ஒரு பெரிய பைத்தியம் ஆகிடுது. 4 தடவை போய் தாப்பால் போட்டு 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 ஒரு நோய் மாதிரி ஆகிடுது. அப்புறம் தூக்கமாக வர மாட்டேங்குது. இன்னமும் சத்தம் கேட்டுது பார்த்தியா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஒரு தடவை தாப்பா போடுங்க வேணான்னு இல்லை, அதுக்குன்னு திறந்தா வைக்க சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், கர்த்தாவே உம்முடைய தூதர்களை இந்த வீட்டை காக்கும்படியாய் நீர் வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை காக்கிற தேவன் என்னுடைய ஆண்டவர், இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. என் வீட்டை சுற்றி, என் பிள்ளைகளை சுற்றி, என் குடும்பத்தை சுற்றி தேவ தூதர்களை நீர் வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உதவி எனக்கு உண்டாகிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக பாதுகாப்பை எனக்கு வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய செட்டையின் கீழே நான் மறைத்திருக்கிறபடி ஆளும் ஸ்தோத்திரம். தீங்கு அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்று எழுதியிருக்கிறதே. உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தம் இந்த வீட்டை சுற்றி தெளிக்கப்பட்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். காக்கிற தேவனே, உம்முடைய கரத்தில் என்ன ஒப்படைக்கிறேன்னு கண்ணை மூடுங்க, நல்ல தூக்கம் வரும். வர்ற திருடனுக்கு அங்கே ஏதாவது சம்பவிக்கும். அவன் ஏறி குதிச்சு உழுந்து காலங்களை உடச்சிக்கிட்டு ஐயோ சாமி எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தான்னு ஓடுவான். அவன் இருக்கீங்களா? காலை உடைச்சது தேவதூதன். போகும்போதும் வரும்போது அப்படிதான். தேவ தூதர்களை தேவன் நமக்காக நம்மை காக்கும்படி அனுப்புகிறார். ஏன்னா இயேசு என்னுடைய ஆண்டவர், நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன். அவர் என்னை காக்கிறவர், அவர் என்னை காக்கிறவர். அவர் சட்டையின் கீழே நான் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன். தீங்கு எனக்கு அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, குறைவு எனக்கு இல்லை. குறைவை பற்றி பயப்படக்கூடாது பாருங்கள், தாழ்ச்சியை பற்றி பயப்படக்கூடாது. ஐயோ இப்படி ஆகிடுமோ, வேலையெல்லாம் போயிடுமோ, நடுத்தெருவுக்கு வந்துடுவோமோ, இப்படி ஆகிடுமோ, அப்படியே அந்த பயம்லாம் கூடாது பாருங்கள். தேவ தூதர் அனுப்புகிறார் கர்த்தர் புது புது வேலையை உண்டாக்க. நீங்களே முதலாளி ஆகிறதுக்கு அவர் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. ஆனால் கிறிஸ்தவங்க முக்கால்வாசி பேர் வேலை போயிட்டுன்ற கவலையில் தான் இருக்கிறாங்க. வேலை போகிறது நல்லது சில நேரத்தில், அப்போ தானே முதலாளி ஆக முடியும். முதலாளியாக இருக்கிறவங்களுக்கு கேட்பாருங்க, வேலை போனதுனால தான் முதலாளி ஆனாங்க. ஹலோ, ஒரு 10 வருஷம் போய் வேலையில் போக சொன்ன ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வர்ற மாதிரி வைப்பார் கர்த்தர் உங்களை. கர்த்தர் பெரியவர். கர்த்தருக்கு உங்களுக்கு முன்னால் தூதர் அனுப்புகிறார். ஆபிரகாம் சொல்கிறான் பாருங்கள், வேலைக்காரன்ட்ட போய் என்னுடைய இனத்தார் இடத்துக்கு என் ஊருக்கும் போய் கானானியர் மத்தியில் பெண் எடுத்துறாதுன்றான். என்னுடைய இனத்தார் மத்தியில் போய் அங்கே போய் என் மகனுக்காக குமாரனுக்காக ஒரு பெண்ணை ஏற்பாடு பண்ணுன்றான். அவன் சொல்கிறான், ஐயோ உங்கள் ஊருக்கு போய் நான் என்னத்தை பண்ணுறது, பொண்ணு கிடைக்குமா, கொடுப்பாங்களா, போனால் அடித்து வரட்டினாங்கன்னு என்ன பண்ணுறது, பொண்ணு கிடைக்குமான்றான். இதெல்லாம் ஆகுமா, பொண்ணு பார்க்குற வேலையில் அனுப்புகிறாரு அவருன்னு சொல்கிறான். நான் நம்புகிற தேவன், என்னுடைய தேவன் உனக்கு முன்பாக தம்முடைய தூதனை அனுப்புவார். எதுக்கு? பொண்ணு பார்க்கறதுக்கு. இதுக்கெல்லாம் கூட வச்சிருக்கார் தூதர். பைபிளை வாசித்து பாருங்கய்யா, 24ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் இருக்குது. என்ன ஆண் பார்க்காதீங்க, தூதர் அனுப்புவார். மனுஷ தூதர்கள் சில நேரத்தில் கெடுத்துருவாங்க போய். அதனால் இவங்களே நம்பிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன பண்ணுறார், ஆபிரகாமுக்கு என்ன நம்பிக்கை பாருங்கள். நீ போ, எங்கள் ஊருக்கு போ. நீ போகிறதுக்கு முன்னால் தூதன் அங்கே போயிடுவா. கர்த்தருடைய தூதனை அனுப்புவார். கர்த்தர் தூதனை அனுப்பி பெண்ணை ஏற்பாடு பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். தூதனை அனுப்பி இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறான். ஹலோ, பெண் பார்க்கும் படலம் வாய்க்கும். போகிறான் பாருங்க, போகும்போதே சொல்லிட்டு போகிறான், பொண்ணு இப்படி இருக்கணும், எனக்கு தண்ணி கொடுக்கணும், வேலைக்காரர்களுக்கும் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும், இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு போகிறான் பாருங்கள். கரெக்டாக ஒரு தேவதூதனை அனுப்பி அங்கே ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி அந்த பொண்ணை ரெபேக்காவை கிணத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் என்னெல்லாம் வேலை பண்ணுறாரு பாருங்கள், சந்திக்க வைக்கிறார். விளையாட்டுக்கு சொல்ல, நான் பொண்ணை கொண்டாந்து கரெக்டாக அங்கே நிற்க வச்சு எல்லாம் செட்டப் பண்ணி, ஹலோ, இவன் ஒட்டகமும் கையுமா போய் நிற்க, அவள் தண்ணி மொண்டு கொடுக்க, ஒட்டகத்துக்கும் வார்க்க, இவன் சொன்னபடியெல்லாம் நடந்து கொள்ள இவனுக்கு கண்ணு தருகுது. அடே அப்பா, கரெக்டு, தேவதூதன் அனுப்புவார்னாரு, அனுப்பிச்சிருக்காரு போல இருக்கு அப்படின்னு. ஹலோ, இருக்கிறீங்களா?
நிறைய பேர் இதை பற்றியே கவலை. என்ன பண்ணுறேன்னு தெரியல பிரதர். பொண்ணை என்ன பண்ணுறது, மாப்பிள்ளை என்ன பண்ணுறது, பையனுக்கு கிடைக்குமா, பொண்ணுக்கு கிடைக்குமா? வாயை திறந்து என்ன சொல்லணும்? இயேசு என்னுடைய ஆண்டவர், என்னுடைய குடும்பத்துக்கு இயேசு ஆண்டவர், என்னுடைய வீட்டுக்கு இயேசு ஆண்டவர், என்னுடைய எல்லா காரியத்திலும் இயேசு ஆண்டவராக இருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்கிறவர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். நான் பார்க்குறத காட்டிலும் பெஸ்ட்டாக பார்ப்பார் அவர். இருக்கிறீங்களா? நம்ம பார்க்குறத காட்டிலும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவிலெல்லாம். இது இதை வாசித்தாலே காசு பணம் தான் யோசிக்கிறாங்க ஜனங்க. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகள் நிறைவாக்குவார்னு. கரெக்டு, அதுவும் உண்டு, காசு பணமும் உண்டு. ஆனால் வெறும் காசு பணத்தை லிமிட் பண்ணக்கூடாது. அது தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படினா அவர் ஞானத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர், அறிவில் ஐஸ்வர்ய சம்பன்னர், திறமையில் ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்போ தேவைகளெல்லாம் நிறைவாக்குவார். ஆல் நீட்ஸ்னு ஒரு ஆங்கிலத்தில் எல்லா தேவைகளையும் நிறைவாக்குவார்னா, ஒரு வாழ்க்கை துணை தேவைங்கிற ஒரு அந்த தேவையும் எப்படிப்பட்ட தேவை? ஒரு முக்கியமான தேவை. காசு தேவைன்றது மட்டும் இல்லை, வேலை தேவைங்கிறது மட்டும் இல்லை, வாழ்க்கை துணை தேவையும் ஒரு பெரிய தேவை. அதையும் எப்படி நிறைவாக்குறாராம்? தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. இதை என்ன பண்ணிட்டாங்க? மகிமையில் நிறைவாக்குவார்னு தமிழில் போட்டதுனால இந்த புண்ணியவான்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் பரலோகத்தில் நிறைவாக்குவார். அதனால எப்படா பரலோகம் போகணும்னு காத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். இங்கே பிடிக்கவே இல்லை பிரதர், அங்கே போனால் எல்லா தேவையும். இயேசுவே எத்தனை சொல்லியிருக்காரு, இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதம்னார். ஏன் இம்மையிலும் மறுமையிலும்ன்றார்? இந்த இம்மையை மட்டும் விட்டுடுறாங்க, மறுமையே எடுத்துக்கிறாங்க எல்லாம். இம்மையிலும் மறுமையிலும் எல்லாம் சொல்லுங்க, இம்மையிலும் மறுமையிலும். இப்பவும் நிறைவாக்குவார், அப்பவும் நிறைவாக்குவார். அவர் அப்பா உலகத்தில் என்ன காசே இல்லைப்பா, அங்கே ஒன்றும் தர முடியாது, இங்கே வந்து நான் உனக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அவர் கிடையாது, இங்கேயும் தருவார் அங்கேயும் தருவார். அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது போதிச்சாங்க பாருங்கள், இங்கே உனக்கு வீடு இருந்தால் அங்கே உனக்கு மாளிகை கிடைக்காதுன்னாங்க. நான் நினச்சேன், பாவம் தட்டுப்பாடு போல் இருக்கு அவருக்கு, அங்கே மட்டும்தான் தருவார் போல் இருக்கு மாளிகை, இங்கே அவரால் தர முடியாதுன்னு. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், இங்கேயே ஒரு பெரிய அரண்மனையை தர வல்லவர் அவர். உங்கள் வீடுகள் அரண்மனையை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தர். நாம தான் விரும்புறதில்லை, அதனால தான் கிடைக்கிறது இல்லை. நீங்கள் விரும்புறீங்கன்னா உங்கள் வீடு ஒரு அரண்மனையை போல இருக்கும். கர்த்தரால் செய்ய முடியுமா? முடியாதா சொல்லுங்க? கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படினா நீங்கள் இந்த பொண்ணு பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது எனக்கு நிறைய பேர் தெரியும், வெல் கனெக்டடு. பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க பாருங்கள், அமெரிக்காவில் அந்த காலத்தில் வரும் அட்வர்டைஸ், வெல் கனெக்டட் ஃபேமிலி. அதாவது எல்லாம் ஊரில் இருக்க எல்லாரையும் தெரியும் எங்களுக்கு. கர்த்தர் உங்களை விட நிறைய பேரை தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு தெரியாதவங்களெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு, தெரியாத விஷயங்களெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் பொண்ணுக்கு, உங்கள் மாப்பிள்ளைக்கு, உங்கள் பையனுக்கு யார் பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு, எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் அப்படி சொல்கிறார், என் தேவன் உங்கள் குறைவுகளெல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். அவருடைய அறிவின் ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஞானத்தின் ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய வல்லமை, ஆற்றல், திறமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். ஹலோ, இருக்கீங்களா? அப்போ கவலைப்படுறதை விடுங்க, விட்டு என்ன சொல்லணும்? கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அவர் பெரியவர், எல்லாம் தெரிஞ்சவர். அவர் எனக்காக செட்டப் பண்ணிகிட்டு இருக்கிறார், எனக்காக ஏற்பாடு பண்ணிட்டுருக்கிறார். நான் ஏற்பாடு பண்ணாலே அவ்வளோ பெஸ்ட்டாக கிடைக்காது. நான் கல்யாணம் பண்ணும்போது பாருங்கள், 31 வயசு நான் கல்யாணம் ஆகும்போது. ஏன் அவ்வளோ ஆச்சுன்னு கேட்காதீங்க, ஒரு பயம்தான். எக்கு தப்பாக போய் எதுலேயாவது மாட்டிடுவோம். அவஸ்தைப்படுறது யார்? அதனால இந்த கல்யாணம் பேச்சு எடுத்தாலே அப்புறம் பார்க்கலாம். எங்கள் அப்பா சொன்னார், என்னத்தை அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், வயசு 31 எப்போ பார்க்க போகிற நீ, வயசாக போகுது, அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலான்னா எப்போன்னாரு. எனக்கு பயம், ஐயோ சரியாக வருமா, வாழ்க்கை நல்லா அமையுமா, எக்கு தப்பாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடுமே வாழ்க்கை முழுக்க அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் பாருங்கள். அப்புறம் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவர் பாருங்கள், என்னை விட்டுருந்தா சொதப்பியிருப்பேன் கண்டிப்பாக. அவ்வளோ இப்போ இருக்கிற அறிவு கூட அப்போ கிடையாது, முட்டாள்தனம் தான் நிறையா இருந்தது. ஆண்டவர் நம்ம சூஸ் பண்ணுறதை காட்டிலும் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுறார்.
நம்மளை விட்டுருந்தா இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. இது மறைந்திருக்கிற பொக்கிஷம் மாதிரி இதெல்லாம். நம்ம நினச்சிட்டு இருக்க எல்லாரையும் தெரியும். அவர் தேடி கண்டுபிடிச்சி ஆளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாரு. எப்படி கொண்டாடணுமோ, எப்படி சேர்க்கணுமோ சேர்த்து, எப்படி வாழ்க்கையை வெற்றி ஆக்கணுமோ ஆக்கி, அதான் ஆபிரகாம் விசுவாசிக்கிறான், என்னுடைய தேவன் தேவ தூதனை அனுப்புவார் உங்களுக்கு முன்பாக. தேவ தூதனை அனுப்புவார். எத்தனை பேர் நம்புறீங்க தேவதூதன் அனுப்புகிறாருன்னு? இப்போ புறப்பட்டு போகிறீங்க, தேவதூதன் போகிறார் உங்களுக்கு முன்னால். ஞாபகம் வச்சுங்க, தேவதூதனை அனுப்புகிறார். உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கும், கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும். தேவதூதன் அனுப்புகிறார். காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது சொல்லிட்டு போகணும், தேவதூதன் போயிருக்கான் முன்னாடியே. நான் போகிறதுக்குள்ளே, அந்த ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னால், அந்த அதிகாரியை பார்க்கறதுக்கு முன்னால், அங்கே காரியம் நடக்கிறதுக்கு முன்னால் அங்கே போய் செட்டப் பண்ணிகிட்டு இருக்கிறான். பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா அங்கே வரவேற்பு கிடைக்கும், காரியம் வாய்க்கும், தடைகள் நீங்கும். ஏன்னா இந்த வாயை திறந்து நான் சொல்லும்போது தான் அங்கே பிதாவின் வலது பார்சத்தில் தேவதூதருக்கு முன்னால் என்ன அவர் அறிக்கை செய்கிறாரு. அவரை அறிக்கை செஞ்சவொன்னே தேவதூதன் என்ன பண்ணுறான்? ஓ, அந்த பையனா, அந்த ஆளாக ஏதோ போயிடுறேன், நான் என்ன ஆகணுமோ பார்க்குறேன், அவர் தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆள் கிளம்பிடுது. எல்லோரும் எழும்புவோம், அடுத்த வாரம் தொடருவோம். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறீங்க? தினந்தோறும் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிக்கணும். ஏன்? வார்த்தையில் தான் ஆரம்பிக்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு முன் செல்லுகிறார், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், அவர் என்னுடைய தேவன், எனக்கு குறைவில்லை, பயம் இல்லை. அப்படி ஆரம்பிங்க. நீங்கள் ஆண்டவர் அறிக்கை செய்யும்போது அங்கே அவர் அறிக்கை செய்கிறார். என்னென்ன அறிக்கை செய்கிறார்? அவனை பார்த்துக்க, அவன் சொல்கிறது ரொம்ப கரெக்ட், அவன் நம்மாள், அவன் மேலே கண் நோக்குமாறு, கரெக்டாக முன்னாடி போ, கரெக்டாக எல்லாம் செய். எல்லாம் நடக்குது. எல்லோரும் கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியிலே உங்களுடைய வார்த்தையை வல்லமையாய் கர்த்தாவே நீர் ஜனங்களுடைய இருதயத்தை கொண்டு சென்றபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவன், உங்களுடைய தூதர்களை எங்களுக்காக வைத்திருக்கிறீர். நாங்கள் உண்மை அறிக்கை செய்யும்போது, நீர் யார் என்பதை அறிக்கை செய்யும்போது, நீர் எங்களுக்கு என்னவாக இருக்கிறீர் என்பதை அறிக்கை செய்யும்போது, எங்கள் நாவுகள் உண்மை அறிக்கை செய்யும்போது, பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு எங்களை அறிக்கை பண்ணுகிறார். தேவ தூதர் முன்பாக அறிக்கை செய்கிறார். தேவ தூதர்கள் எங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக, எங்களுக்கு முன் செல்லும்படியாக, எங்களுக்கு உதவும்படியாக அங்கே அறிக்கை பண்ணுகிறார். இந்த அற்புதமான சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்தில் பதியிட்டுங்கர்த்தாவே, தொடர்ந்து பேசுவீராக. உள்ளத்தில் தைரியம், விசுவாசம் உண்டாகட்டும். ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடட்டும். ஜனங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதிலை காணட்டும். காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும். உமக்கு எல்லா கனமகிமை துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.